இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 183வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய கருத்தரங்கிற்கு தலைமை வகித்து சிறப்பிப்பவர்கள் ஆடிட்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்கள், தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு உதவிகரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம், மற்றும் அரிமா டாக்டர் P அத்தியண்ணா அவர்கள், துணைத் தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இன்றைய கருத்தரங்கிற்கு முன்னிலை வகித்து சிறப்பிப்பவர்கள் பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், ஆலோசகர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள், நிறுவனர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி, மற்றும் ஆடிட்டர் திரு சங்கர்ராமன் அவர்கள், பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள், செயலாளர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி. இன்றைய கருத்தரங்கிற்கு வரவேற்புரை வழங்கவிருப்பவர் டாக்டர் G மதன்மோகன் அவர்கள், பேராசிரியர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் தாகூர் அவர்கள், பிராந்திய அதிகாரி பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய நிறுவனம் சென்னை. தலைப்பு மூளை முடக்கு வாதம், தேவைகளும் அது குறித்தான புரிதல்களும். இரண்டாவது சிறப்பு விருந்தினர் திருமதி சோஃபியா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். தலைப்பு ஊதா பொருளாதாரம். நெக்ஸ்ட், இன்றைய கருத்தரங்கை சைகை மொழியில் மொழிபெயர்க்கவிருப்பவர் சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாம சுந்தரி அவர்கள். இன்றைய கருத்தரங்கிற்கு நன்றியுரை கூறி நிறைவு செய்யவிருப்பவர் டாக்டர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள், துணை பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள், வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம். மீண்டும் அனைவரையும் மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 183வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு வரவேற்கிறேன். துடன் அவையை ஆடிட்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. Thank you, Dr. Abhirami. Thank you, sir. As usual, very nice introduction for today's meeting. As you mentioned, there are two chief guests today. One is Mr. Thakur from National, அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னேற்றத்துக்கான தேசிய அமைப்பு சென்னை. மற்றொருவர் மிஸ் சோஃபியா. ஸோ இன்றைக்கு ஒருவர் கொஞ்சம் ஹியரிங் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ப்ராப்ளம் உடையவங்க, சோஃபியா. And Thakur, of course, he is a normal person and serving in NIE, the National Issue of Empowerment of Persons with Visual Disabilities. அதில் ஆஃபீஸராக இருக்காரு, அவர் பேச போறாரு. So before we go to the guest, I request Dr. Madan to start his welcome address. Dr. Madan, please. தேங்க்யூ சார். நன்றி சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். 183வது வார ஆன்லைன் கெட் டுகெதர் பை த காங்கிரிகேஷன் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், DPOs அண்ட் NGOs. நம்முடைய இந்த காங்கிரிகேஷனுடைய 183வது வார இணைய வழி கருத்தரங்கம் ஆரம்பித்துள்ளது. ஸ்பெஷல் டே, ஏன்னா இன்னைக்கு இரண்டு பேர். அண்ட் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் பார்வையற்ற அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு முக்கியமான நபர், இன்னொருத்தங்க ஆஸ்திரேலியன். அவங்களுடைய இங்கிலீஷ் பேச்சை நம்மளுடைய சபா சார் வில் டிரான்ஸ்லேட். பிஃபோர் தட் இன்னும் ஒரு தகவல் ஒரு சின்ன தகவல் தான், அது ஒன்றும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ஒரு சின்ன சலுகை என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற அந்த சலுகை கொடுக்கறதுக்கு போன வாரம் ஒரு நியூஸ் நான் கேட்டேன். அது எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்க போது, எந்த அளவுக்கு அதை செயல்படுத்த போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஐ ஹர்ட் த நியூஸ் தட் PWDs கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நியூஸ் அது. ஸோ but I didn't find time to check it, so I will do it and see whether now I can find out the details.
So with that, now let me start the welcome address. நம்மளுடைய தலைவரை வந்து எப்பொழுதுமே வந்து வெல்கம் பண்றதுல வந்து it be a real matter of privilege for me. I deem it a great privilege to welcome our President TAP sir, great person, great personality, sir. Welcome, sir, and hope that you keep coming, you keep guiding us throughout for the next century at least. So welcome, TAP sir. அடுத்த முக்கியமான நம்மளுடைய அடுத்த ஒரு முக்கியமான நபர் நம்மளுடைய அத்தியண்ணா சார், நம்மளுடைய டெப்டி டு வந்தகுட்டி சார். அப்கோர்ஸ் எந்த வகையிலையும் சலைச்சவர் இல்லை அவரும். ரெண்டு பேருமே வந்து ரியலி கிரேட் பர்சனாலிட்டிஸ் and they always join us, they always come to us, they always guide us in all the issues. So it's a real matter of pride. ரொம்ப சந்தோஷம் இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம கூட இருக்கிறதுல, நம்மளுடைய மீட்டிங்ஸ்ல வர்றதுல நமக்கு they are giving us directions, they are giving us instructions. So it's really a pleasure to work under these two stalwarts. Welcome Atyana sir, welcome. Thank you sir, thank you. Welcome both of you gentlemen. அடுத்த அதே மாதிரி ஆயக்குடியில இருக்கிற அந்த ரெண்டு அடுத்த ஒரு ஜாம்பவான்கள், ஒரு ஸ்டால்வர்ட்ஸ், நம்மளுடைய வந்து சங்கரராமன் சார், நம்ம காங்கிரிகேஷனுடைய ட்ரெஷரர் அவரு. ஸோ வெல்கம் சார். அண்ட் அவரும் ஆடிட்டர் நம்ம டிஏபி மாதிரியே. அண்ட் அடுத்தது நம்மளுடைய பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார், அவரு வந்து நம்ம காங்கிரிகேஷன் அட்வைசர், எக்ஸலன்ட் பர்சனாலிட்டி. அகெயின் it's really great to have those two gentlemen also associated with our congregation from Ayakudi. So it's really great to have such two eminent personalities from South to be with us and bless and give us all directions. Welcome gentlemen. உங்க ரெண்டு பேரையும் வரவேற்கல மிக ரொம்ப we are feeling very happy and proud and it's a great pleasure to have these four gentlemen with us to take us through the next decade or so, or even the next century. அடுத்த என்னுடைய நண்பர், I think he's not there, சிதம்பரம் சார் அந்த பர்பிள் மீட்டுக்கு போயிருந்தாரு, பர்பிள் ஃபெஸ்ட்டுக்கு. he is on the way, so I think he's not there today. He is in a train, that's what he told me. So in his absentia, a warm welcome to Chidambaram sir. And Sabha sir, he is another person whom I'm really happy with to have in our congregation. Sabha sir from Karnataka, Disability Rehabilitation Officer. Great to have you, Sabha sir. And sir தான் இன்னைக்கு நம்ம அந்த ஆஸ்திரேலியன் சீஃப் கெஸ்ட் உடைய இங்கிலீஷ் டயலாக், இங்கிலீஷ் லெக்சரை வந்து சார் will translate in Tamil. Welcome Sabha sir. அடுத்தது என்னுடைய அடுத்த நண்பர்கள் அட்வொகேட் சுரேஷ், கோபிநாத், ரெண்டு பேரையும் வந்து அகெயின் ஐ விஷ் டு வெல்கம், a warm welcome to these two gentlemen. அபிராமி மேடம், as usual the program schedule வந்து she starts the meeting excellently. Welcome madam. And நம்மளுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான ஆளு, I always keep telling this, sign language interpreter சிவகாமி மேடம். It's really great to have such a lady with us. Every meeting she comes for the sign language interpretation. Well done madam, and we hope that you also keep coming, traveling with us to the next. Thank you. Great to have you madam. Welcome. And அடுத்த நம்ம இன்னும் போட்ட நல்ல உள்ளங்கள், வீல் சேர், குமரி வீல் சேர்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட் வருவாரு. அண்ட் இளம்பவன் இஸ் தேர், ஆல்வேஸ் தேர். நம்மளுடைய வேலையை பண்ண கோபி ஃப்ரம் ஆயர்குடி, அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், டெக்னாலஜி ஓரியன்டட், டெக்னாலஜிக்காக என்னென்ன வேலைனாலும் he is there with us. In fact, he begins the meeting actually. Great to have Gopi sir from Ayurvedi again, Amar Seva. And நம்மளுடைய நந்தகுமார், புஷ்பகுமார், and many more people are there who have come. It's really difficult for me to read out the names of all of you. I can't see the screen, that's why screen பார்க்க முடியல என்னால ஒவ்வொருத்தருடைய பேரும் நல்லா படிக்க முடியல. But each one of you, it's really a pleasure to have each one of you. நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப முக்கியமான நபர்கள். உங்க அனைவரையுமே வந்து வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், மிக பெருமையும் அடைகிறேன். And we hope that we will have a nice session.
அண்ட் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு 2 சிறப்பு பேச்சாளர்கள். ஒருத்தங்க வந்து ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஐ திங்க் பர்பிள் ஃபெஸ்ட்ல ஷீ இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்மிதா மேடம். ஸ்மிதா மூலியமா அவங்க அந்த யுனைட் அந்த இதுல she is associated. Sophia Mormont, she is associated with Smita and சின்னவங்க சார் இன்னைக்கு தான் வந்து அவங்களுடைய சின்ன டீடைல்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. And she is from Australia. She is a MP elected. She is an elected member of parliament from Perth. நம்ம கிரிக்கெட் பார்த்தோம்னா இந்த பர்த் நமக்கு ரொம்ப கஷ்டமான கிரவுண்ட் நம்ம இந்தியாவுக்கு, பெர்த், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பெர்த். ஸோ ஷீ பிலாங்ஸ் டு தட் area. She is MP, she's ex-MP, I think so. And also as a profession, அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸா இருக்காங்க. இதுலனா நேச்சுரோபதி அண்ட் அந்த சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன், சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல வந்து she is very proficient, it seems. I always feel envy about the Chinese, you know. அவங்களுடைய அந்த மெடிசின் அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து they are still following our conventions. நம்ம ஆதி காலத்துல நம்மளுடைய சித்தர்கள் அவங்க எழுதி வச்சது, அவங்க சொன்னதெல்லாம் they are still practicing, I think so. Acupuncture பாத்தீங்கன்னா they don't do any surgeries. That's what I heard. The Chinese உண்மையான்னு தெரியல, பட் அக்குபஞ்சர்ல they cure everything. They cure everything using acupuncture. So such effective medical treatment the Chinese have. And Namma Madam Sophia Mormont, she is specializing in that Chinese treatment also, along with naturopathy. So I'm not sure. I'm just trying to I'm just having a small work. If I am lucky enough, I can hear what Sophia ma'am has to say. It's really nice to have such a lady. She's அவங்க இப்போ வந்து she is trying to work on the advocacy of PWDs and the protection of women and child. So that's what a small profile has given me. Chidambaram sir has given me a small profile about ma'am, and she is also a hard to hear person. Slightly கொஞ்சம் காது அந்த செவித்திறன் சற்று கொஞ்சம் நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொன்னார் சார். So obviously she is an Australian, so she will be talking in English. And நம்ம Sabha sir, we are really fortunate to have Sabha sir to translate that. Sabha sir, thank you very much. Welcome Sophia ma'am. And நம்மளுடைய National Institute for Empowerment of Persons with Vision, earlier called as NIVH. நம்ம எல்லாருக்கும் அது NIVH தான் தெரியும். பூந்தமல்லி NIVHன்றது வந்து பார்வைத்திறன் மற்றும் அனைவருக்குமே அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Now it has been renamed, but NIVH அப்படின்ற அந்த ஐடென்டிட்டி வந்து நம்ம எல்லா மனசுலையுமே வந்து இருக்கு, நிரந்தரமா இருக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதுல இருந்து வந்துட்டு நம்ம ஆஃபீஸர் பாபு சார், ஸோ கிரேட் டு ஹேவ் யூ சார். வி ஹோப் டு ஹியர் யூ. வி ஹோப் டு ஹியர் சம்திங் ஸ்பெஷல் ஃப்ரம் யூ along with Sophia ma'am. Great to have you. Have both of you in our 183rd session. So we hope to have something special from both of you. Welcome gentlemen, welcome ma'am for this session of our congregation, and we are sure that we have a feast of information from both of you. Right then, so let's hope that our meeting will carry on without any interruption. And with that, I'm just handing over the session back to our president, TAP sir. Sir, thanks for the opportunity, and hope to have a great session. Back to you, sir. Thank you very much. Thank you, Dr. Madan, Thank you, sir. for the welcome address and also introductory speech about one of our chief guests today, Mrs. Sophia. So thank you so much. அடுத்ததாக, I'm able to see Dr. Tagore here. I welcome Dr. Tagore. வணக்கம் சார். Welcome, Mr. Tagore. வணக்கம் சார். About Sophia, Sophia has joined. Because somebody has to find out whether Sophia has joined in the group. And I'm able to see Dr. Chidambaram also in the group, and he is in the train. I'm able to see his face once. So I think Dr. Chidambaram has also joined. And before we further proceed, Dr. Athiyan அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். Dr. Athiyan, please. Yes, sir.
இந்த பேரவையின் 183வது வார இணையவழி கருத்தரங்கு கூட்டம் மிக சிறப்பாக இன்று துவங்கி இருக்கிறது. இதிலே பங்கேற்று நம்மிடையே உரையாற்ற இருக்கக்கூடிய இரண்டு சோபியா எம்பி அவர்களை மனதார நாங்கள் மகிழ்ச்சி செய்கின்றோம். இன்னும் ஒரு வாரத்தில் நாட்டிலே தீபாவளி கொண்டாட்டம் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் மிக சுறுசுறுப்பாக அவர்களுடைய பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே தீபாவளி வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நமது புதன்கிழமை மாநில போக்குவரத்து துறை கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நேரத்திலே அன்போது கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முடிச்சிங்களா? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. ஓகே, அந்த மீட்டிங் பற்றி சொல்லுங்க சார். டிரான்ஸ்போர்ட் கமிட்டி கூட்டம். தேங்க்யூ டாக்டர் அத்தியண்ணா. இப்போ வந்து if Miss Sophia is there, I can ask her to speak because she may be coming from Goa, and so whenever he gets signal, she can speak. So if she is there, Sophia is there? No, sir. No, sir. She has not இல்ல joined. சார், தெரியல சார். Okay. நம்ம இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டிரான்ஸ்போர்ட் கூட்டம் புதன்கிழமை. Okay. So Dr. Athiyana has asked me to say about what has happened in the transport committee meeting last week. Yes, the sir. last Sunday வந்து last Monday நடந்தது அந்த மீட்டிங். லாஸ்ட் சண்டே நம்ம ஜூம் மீட்டிங்ல அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டிரான்ஸ்போர்ட் கமிட்டியில நம்ம என்னென்னலாம் கருத்துக்களை நம்ம எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை பேசியிருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து நம்ம குரூப்லயும் வந்து ரைட்டிங்லயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இளங்கோவன் வந்து எனக்கு சில இதெல்லாம் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாரு. அண்ட் ஆல்சோ நம்ம அட்வொகேட் சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து சம் மெசேஜஸ் எல்லாம் அதில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ கலெக்டட் ஆல் தி மெசேஜஸ் அண்ட் த ஸ்பீச், அதாவது அவங்க எக்ஸஸ் ஃப்ரம் த ஸ்பீச் இதெல்லாம் வச்சு ஸோ நான் ஒரு லெட்டரை ஒன்று ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். அண்ட் இட் வாஸ் எ வெரி குட் டிஸ்கஷன். நம்ம மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நானும் சிம்மச்சந்திரன் அவர்களும் நம்ம சகாதேவன் அவர்களும் அப்புறம் சோபனா. சகாதேவன் இஸ் ரெப்ரசன்டட் பர்சன் வித் விஷுவல் டிசபிலிட்டிஸ். நானும் சிம்மச்சந்திரன் அவர்களும் வந்து நம்ம லோகோமோட்டார் டிசபிலிட்டி. அண்ட் சோபனா அவங்க வந்து காது கேளாத அமைப்பில் இருந்து வந்திருந்தாங்க. நம்ம 4 பேர். அங்க வந்து அரசாங்கத்து சார்பில் வந்து நம்ம 4 பேரு, அவங்க ஒரு 30 பேர் வந்திருப்பாங்க அந்த அரங்கத்துல. அதாவது அரசாங்கத்து சார்பில் நம்முடைய செக்ரட்டரி, அதாவது மாற்றுத்திறனாளிகள் துறையினுடைய செயலாளர் மதுமதி IAS, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையாளர் மிஸ்ஸஸ் லட்சுமி IAS, அப்புறம் போக்குவரத்து துறையிலிருந்து பல்வேறு வகையான போக்குவரத்து துறையினுடைய நிறுவனங்களுடைய மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எங்க 4 பேருடைய ரெப்ரசன்டேஷன்ஸ்ல அவங்க முதல்ல ஹியர் பண்ணிட்டு
தென் ஒன் பை ஒன்னா அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் அவர் ரெப்ரசன்டேஷன், நான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, மிஸ்டர் லால்வானி ஐஏஎஸ் அவர் வந்து நம்ம துறையினுடைய செயலாளராக இருந்தாரு. அப்ப போட்ட மினிஸ் அதே மினிஸ் நீங்க கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு மாசம் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு வருஷமும். வாட் ஹஸ் ஹேப்பன்? ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் என்ன பண்ணிட்டு வரீங்க? இந்த வாட்டி அதை பத்தி நீங்க வந்து மினிஸ்ட்ல வந்து அதை மென்ஷன் பண்ணணும். அது என்ன ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், அதை பத்திலாம் நீங்க சொல்லணும். நீங்க வந்து ஜஸ்ட் லைக் யூனோ பயணத்துல வந்து என் சீட்டை கொடுக்கல, அந்த சீட்டுக்கு வந்து நாங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அப்புறம் வீல் சேரை விடல, அது மாதிரி இல்லாம ஜென்ரலா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல மாற்றுத்திறனாளிகள் அதுல பயணம் செய்யும் போது என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்று எடுத்துரைக்கிறார்களே, அதை நீங்க வந்து அதை பர்மனண்டாக நாங்க வந்து தீர்க்கிற அளவுக்கு நீங்க வந்து முயற்சி எடுத்து அதனுடைய ஆக்ஷன் டேக்கன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிலாம் பேசியிருக்கோம். அண்ட் அங்க டிரான்ஸ்போர்ட் துறையில பேசுற பொழுது அவங்க வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரப்பொழுது உடனடியாக இந்த டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ்க்குல நாங்கள் டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் நிறைய எடுத்திருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் துறையில எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு இதெல்லாம். அப்போ வந்து நான் அந்த சிம்மச்சிதனும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசினாரு. நம்ம இவரும் நம்ம பார்வையற்றோர் சங்கத்தின் சார்பாக வந்து சகாதேவன் சகாதேவன் சகாதேவர்களும் அவருடைய பிரச்சனை எல்லாம் பேசினாரு. எது பார்வையற்றவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க, அதாவது ஒரு ஒரு பஸ்ல நம்ம பயணம் பண்ற போது எங்க சீட்டை கொடுக்கல, 2 மகளிர் அதுல உட்கார்ந்துருந்தாங்க. நான் எழுந்து சொன்னாலும் எழுந்திருக்கல, அவங்க டிரைவர் கண்டக்டர் வந்து அவங்களை எழுப்பல. அதனால நான் பாண்டிச்சேரியில இருந்து திண்டிவனம் முறையில் நான் வந்து இது பண்ணினேன். அதை ரைட்டிங்லேயே கொடுத்துருந்தாரு, அதை சொல்லி பேசினேன். அவங்க வந்து அதுக்கு சரியான ஆன்சர் கொடுக்கல. அதாவது என்னன்னா, சார் நீங்க கண்டக்டரை வந்து மாற்றுத்திறனாளி எழுப்புன்னு சொல்றீங்க, இந்த மகளிரை வந்து அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, நிறைய இடத்துல எங்களுக்கு வருது, நீங்க எழுந்திருந்தாலும் எழுந்திருக்க மாட்டாங்க, மனிதாபமானம் அவங்களுக்கு இல்லையே, பொதுமக்களும் வந்து அவங்களை எழுப்பு அது போல படலையே, அதனால வந்து நம்ம வந்து பொதுமக்களுக்கு ஒரு மனிதாபிமானத்தை உண்டாக்குறதுக்கு உங்க ரைட்ஸ் இது. நான் சொன்ன உடனே நம்ம கண்டக்டருக்கு ஷுட் ஹேவ் பவர், கண்டக்டரும் டிரைவரும் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க, அந்த ஆளை இறக்குங்க, இங்க ஆளை உட்கார வைங்க, அதெல்லாம் சொன்னேன். அதுக்கு வந்து நோ ப்ராப்பர் ஆன்சர் வாஸ் கிவன். அது வந்து உலகமே அப்படிதான் இருக்குங்க, ஏன் வந்து அந்த 2 சீட்ல மற்ற இவ்வளவு சீட்ல இருக்காங்களே யாராவது ஒருத்தர் எழுந்து கொடுத்துக்கலாம் ஒரு இடத்த. ஸோ மனிதாபிமானமே இல்லாத உலகம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இதை ரொம்ப ரைஸ் ஃபோக்கஸ்டா பேசுற பொழுது அந்த போல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து இந்த அதாவது இன்டர் ஸ்டேட் கிராசிங், அதர் ஸ்டேட்டுக்கு போற பஸ்ல அதெல்லாம் இல்லைன்னா, இப்போ பெங்களூருக்கு போற பொழுது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெங்களூருக்கு போகுது பஸ், அதுல கன்செஷன் கிடையாது, அப் டு ஓசூர்ல தான் கன்செஷன். ஓசூர் தான்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணணும், அது போல நிலையெல்லாம் இருக்கு. அப்புறம் இப்போ பாண்டிச்சேரி தாண்டி கடலூர் போனோம்னா சில ஒருத்தர் சிம்மச்சந்திரன் பேச சொன்னாரு, பாண்டிச்சேரி தாண்டி கடலூர் போச்சு, பாண்டிச்சேரிக்கு முன்னாடி இருக்கிற பார்டர் வரைக்கும் தமிழ்நாடு பார்டரில் ஒரு ரேட் வாங்குறாங்க, பாண்டிச்சேரிக்கு அந்த கிராஸ் பண்ணச்சு அதனுடைய ரூட் வரையில் எவ்வளோ ஃபுல் ரேட் வாங்குறாங்க, திருப்பி கடலூர் வரையில் அது ரேட் வாங்குறாங்க. இதெல்லாம் கன்ஃபியூஷனா இருக்கும்போது அவன் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா அதுக்கு கன்செஷன் உண்டு, ஈவன் தோ இட் இஸ் கிராசிங் த்ரூ பாண்டிச்சேரி. ஸோ அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் நம்ம ரைஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம் இங்க நம்ம மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, பார்வையற்றவர்கள் அவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது
அவர்களுடைய பொருட்களை அதுல எடுத்து செல்லும் பொழுது அதுக்கெல்லாம் லக்கேஜ் வாங்குறாங்க. அது வாங்கக்கூடாது. அவர்கள் வந்து ஒரு தொழிலுக்காக போகிற பொழுது அந்த தொழிலுக்கு அதுக்கு வந்து நீங்க லக்கேஜ் வாங்கக்கூடாதுன்ற அந்த கோரிக்கையை எடுத்துரைத்தோம். அது வந்து இன்னும் பாலிசி டிசிஷன்ல இருக்கு. அது வந்து நம்ம ரைட் டு த கவர்மெண்ட் அப்படின்னாங்க. ஸோ நம்ம சொல்லிடணும், இது போல ஒவ்வொரு வாட்டி இதே தான் சொல்றீங்க நீங்க, ரைட் டு த கவர்மெண்ட் ஒன்றும் நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ பார்வையற்றவர்கள் காசு கொடுத்து தான் அவங்க அந்த இதெல்லாம் எடுத்துன்னு போறாங்க. அப்புறம் வந்து அரசாங்கம் அதுல வந்து தமிழக அரசுனால ஒரு வீல் சேர் கொடுத்துருக்காங்க. அந்த வீல் சேரை எடுத்துட்டு போற போது சார்ஜ் வாங்குறீங்கன்ற பொழுது அதை மாற்றுத்திறனாளி கொண்டு வந்தாருன்னா கூடயே கொண்டு வந்தாருன்னா அதுக்கு எனக்கு சார்ஜ் வாங்க மாட்டோம். அதாவது ஒரு நார்மல் பர்சன் ஒரு வீல் சேரை கேரி பண்ணா அது லக்கேஜ், அதுதான் வாங்குவோம் அப்படின்ற பொழுது அதை சொல்லும். அது ஒரு மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்காக எங்கேயும் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க சார், அது பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ இது வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். இது மாதிரி அது மீட்டிங் போச்சு ஒரு 2 hours அண்ட் இட் வாஸ் அ வெரி ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன். அப்புறம் இப்போ நிறைய இந்த ஒலி, அதாவது பஸ்ல வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புது பஸ்ல புது புது பேருந்துகள்ல வந்து இந்த அந்த டிஸ்பிளே என்னென்ன நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன வருது அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட்ல புது பஸ்ல கொடுத்துருக்கோம். பழைய பஸ்ல அது என்ன கொஞ்சம் படிப்படியாக இன்ட்ரடியூஸ் பண்றோம் சொல்லியிருக்காங்க. இது போல ஐ வில் ஷேர் தி மினிஸ் வந்து இப்போ இன்னும் வந்துடும். வந்தோடனே ஐ வில் ஷேர் இட் இன் த குரூப் அண்ட் ஆல்சோ ஐ வில் ஷேர் த லெட்டர் விச் வாட் ஐ ஹவ் ரிட்டன் டு த கவர்மெண்ட். அதையும் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பன். அண்ட் ஜென்ரலா ஒரு ஒரு கார்டியல் அட்மாஸ்பியர்ல தான் அந்த மீட்டிங்கே போச்சு. அண்ட் ஆல் தி ஆஃபீஸர்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம சொன்ன கோரிக்கையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. டெஃபினட்டா கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ கூடிய வரையில் அந்த மினிட்ஸ் வந்த உடனே ஐ வில் ஷேர் இட் இன் தி குரூப். இப்போ சீஃப் கெஸ்ட் சோஃபியா has come. No, sir. She has not come. Okay. Now we'll. Sir, I received a message from Chidambaram sir. She got a urgent other commitment, so she will be joining. Maybe joining little late. So she is not coming. Maybe joining later. Just I received a WhatsApp. பின்னாடி ஜாயின் பண்றாங்களா? Very good, very good. Yes, sir. Yes. Now we got another chief guest. He is the main chief guest today, Dr. Tagore. And I know Dr. Tagore during the last 10 years. And he used to share, அவர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்ல நிறைய தகவல்கள்லாம் அப்பப்போ ஷேர் பண்ணுவாரு. And very sincere officer in NIVH. I've seen him in operation in NIVH. So அவர் வந்து just I was going through his profile biodata, and he is a Bachelor of Physiotherapy, BPT, Masters in Disability Rehabilitation Administration. Then he has got 20 years experience with the children with disabilities, 2006 to 2010. The Spastic Society of திருச்சிராப்பள்ளியில பிசியோதெரபிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. Then 2010 to 2014 அவர் வந்து கோர்ஸ் கோஆர்டினேட்டர் for the Human Research Developmental Program run by the Spastic Society of திருச்சிராப்பள்ளி. 2014 இருந்து இன்றைய வரையில் அவர் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் விஷுவல் டிசபிலிட்டிஸ், பூந்தமல்லி இருக்கு, ரீஜனல் சென்டர்.
அதுல he is serving as a research officer. அதுல வந்து அவருடைய கோர் ஆக்டிவிட்டி என்னன்னா physiotherapy management of children with cerebral palsy, creating barrier-free environment, rehabilitation of person with visual impairment, assistive devices for person with visual disabilities. அவர் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்ல சப்மிட் பண்ணியிருக்காரு. தென் ஆர்டிகல்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஜேர்னல்ஸ்ல வந்து அவருடைய ஆர்டிகல் பேப்பர் இதெல்லாம் வந்திருக்கு, நிறைய மேகசின்லாம் வந்திருக்கு. So he has participated in various apex level committees in dealing with rehabilitation of person with disabilities in the state of Tamil Nadu. And அவருடைய research paper, he has got best research paper award also. And also he received Sister Donna Best Research Social Award. So இன்னைக்கு நம்ம chief guest Dr. Tagore, very smiling and young personality, and today he will speak about cerebral palsy and also the general rehabilitation programs. Because I always used to think whenever I go to NIVH that our Urayikaram team should cover all the activities of NIVH. So Dr. Thakur will give his presentation for the next 20 minutes. After his talk, there will be a group discussion. In the meantime, if Dr. Chidambaram comes, then he will also speak about our congregation. Dr. Thakur, you can start presentation. Yes, sir. Thank you, sir. And thank you for providing an introduction about me, sir. ரொம்ப சந்தோஷம் சார், இந்த ஃபோரம்ல எனக்கு என்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸோ இப்போ ஃபோரத்தில் இருக்கக்கூடிய மற்ற சீனியர் மெம்பர்ஸ் சிதம்பரம் சார், அப்புறம் மதன் சார் மற்றும் கோபிநாத் சார் மற்றும் மற்ற சீனியர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், சீனியர் மெம்பர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் என்னுடைய இணைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படின்னம்னா, செரிப்ரல் பால்சி, நம்ம தமிழ்ல வந்து மூளை முடக்குவாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல மெயினா என்ன உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், இந்த கருத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இப்ப ஒரு ரிசர்ச் பண்ணணும், இந்த மூளை முடக்குவாதம் சார்ந்து ஒரு ஆய்வுகள் பண்ணோம். அந்த ஆய்வுகள்ல நம்ம என்ன மெயினா வந்து அவுட்கமா வந்துச்சு அப்படிங்கறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். மூளை முடக்குவாதம் பத்தி நிறைய பேர் ஃபீல்ட்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. இப்படி நம்ம 21 கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டிஸ்ல மூளை முடக்குவாதம், பர்சன்ஸ் வித் செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு டிசபிலிட்டிஸ். இதுல என்ன அப்படின்னா, இது ஒரு மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், வந்து ஒரு சிங்கிள் பிரச்சனை மட்டும் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் ஒன்றாக சேர்ந்து அமையப்பட்டவர்கள் தான் வந்து செரிப்ரல் பால்சி குழந்தைகள். இப்ப நடக்கிறதுல வந்து தசை இறுக்கங்கள் இருக்கும் கை கால்கள்ல, அதனால நடக்கும்போது அவங்க சிரமப்படுவாங்க. நிறைய குழந்தைகள் வந்து கால்கள்லாம் பின்னிட்டு நடப்பாங்க, கை கால்கள்ல தசை இறுக்கம் இருக்கும், கண்ட்ராக்சஸ் இருக்கும், அதனால நடக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க ஒண்ணு. அதே போல கைகள் எல்லாம் வளைஞ்சிருக்கும் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பேனாவை பிடிச்சி எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது வந்து சிரமமா இருக்கும். ஒரு பொருளை நம்ம தண்ணியோ அல்லது வந்து ஒரு சாப்பாடையோ எடுத்து சாப்பிடும் போது அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும். அப்ப ப்ரஷ் பண்றதுல, இந்த மாதிரியான செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயுமே சிரமங்களை வந்து அவங்க எதிர்கொள்கிறார்கள். அப்புறம் தொண்டைகள் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் தசை இறுக்கம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எச்சில் ஒழுகக்கூடிய பிரச்சனைகள் வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய எச்சில் ஒழுகிட்டு இருக்கும். பிளஸ் வந்து நிறைய பேர்த்தினுடைய குரல், அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில குழந்தைங்களால பேச முடியும், சில குழந்தைங்களால பேச முடியாது. சில குழந்தைங்க பேசுறது வந்து தெளிவாக புரியாத மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கும். ஒரு 2 குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 3 குழந்தை எடுத்தீங்கன்னா 3ல ஒரு 2 குழந்தைங்களுக்கு இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அறிவுத்திறன் சார்ந்த குறைபாடுகளும் வந்து இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். ஸோ இந்த வலிப்பு நோய் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வலிப்பு நோய் அப்படிங்கிற இந்த ஃபிட்ஸுங்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வரும்.
இன்னும் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலக்கொலன்னு இருப்பாங்க. அப்படியே கை கால்லாம் ரொம்ப வளைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளோட வந்து இருப்பாங்க. இப்ப மத்த நம்ம டிசபிலிட்டிஸ் பார்க்கும்போது என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கும். இப்ப கண் பார்வை குறைபாடு, இல்ல வந்து காது கேளாத தன்மை, இல்லைன்னா மற்ற ஒரு டிராபிசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு குறைபாடுகள் மட்டும் ஒரே ஒரு இம்பேர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த செரிப்ரல் பால்சி குழந்தைகளை பொறுத்தவரை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பலவிதமான பிரச்சனைகளுடைய தொகுப்பா இருப்பாங்க. இப்ப வந்து அவங்க பேசுறதுல, அவங்க சாப்பாடு சாப்பிடுறதுல, அவங்க படிக்கிறதுல, அவங்களுடைய அறிவுத்திறன்ல, தீபாவளி சமயங்கள்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். மன்னித்துக் கொள்ளுங்கள் இருக்காங்க. இப்ப அவங்களோட அறிவுத்திறன்ல, அவங்க நகர்ந்து போகக்கூடியதுல, அவங்களுடைய சுய தேவை பராமரிப்புல, இந்த மாதிரி வந்து பல்வேறு கட்ட பிரச்சனைகளை வந்து அவர்கள் வந்து எதிர்கொள்கிறார்கள் இந்த குழந்தைங்களை பொறுத்தவரையும். ஓகே. இப்ப என்னுடைய இது என்னன்னா, இப்ப இந்த குழந்தைங்களோட ஸ்பாஸ்டிக் சொசைட்டில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ப்ராக்டிக்கலா பார்க்கும்பொழுது நிறைய டிஃபிகல்டிஸ் அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்றது தெரிஞ்சது. எஸ்பெஷலி பார்த்தோன்னா இப்போ நிறைய டிவைசஸ் இருக்கு, நமக்கு அசிஸ்டட் டிவைசஸ் நிறைய இருக்கு. இப்போ வீல் சேர் இருக்குது, கிளட்ச் இருக்குது, ட்ரை சைக்கிள் இருக்குது, அந்த மாதிரியான நிறைய உதவி உபகரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு நிறைய மறுவாழ்வுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பிசியோதெரப்பி கொடுக்குறாங்க, ஆக்குபேஷன் கொடுக்குறாங்க, ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுடைய மறுவாழ்வுக்காக ஒரு பல்வேறுபட்ட செயல்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே. இதுல என்னுடைய குறிப்பான என்னுடைய இதுல என்ன ஃபோக்கஸ் பண்ணி பண்ணனேன் அப்படின்னு சொல்லி, இந்த குழந்தைங்களுக்கு இப்ப நிறைய உதவி உபகரணங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ வீல் சேரோ அல்லது கிளட்சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து என்னன்னா, பெரும்பாலான உதவி உபகரணங்கள் வந்து பர்சன்ஸ் வித் லோகோமோட்டார் டிசபிலிட்டிஸ், அதாவது உடல் இயக்க மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வந்து நிறைய டிவைசஸ். இப்போ ஒரு வீல் சேரா இருக்கட்டும், ஒரு கிளட்சா இருக்கட்டும், ஒரு ட்ரை சைக்கிளா இருக்கட்டும், பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியால இருக்கக்கூடியவங்களோ அல்லது வந்து ஒரு பேராப்ளேசியா கால் செயலில் ஏற்படக்கூடிய ஒரு நபருக்காகவோ அந்த மாதிரி நபர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இவர்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால, இப்ப கைகள்ல வந்து தசை இருக்கு, கைகள்லாம் வளைஞ்சிருக்குது. இப்ப அப்படிங்கும்போது அந்த அந்த உபகரணங்கள்லாம் இவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்தா இல்ல பூர்த்தி செய்யலையா அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யுது அப்படிங்கறத நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆய்வா வந்து பண்ணோம். அதுல அதனுடைய அவுட்கம்ஸ் தான் சொல்லும் போது கிளியர் கட்டா என்ன புரியும், என்ன 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 மாதிரியான தேவைகள் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கறது இந்த பிரசன்டேஷன்ஸ் வந்து மெயினா அவங்களுக்கு வந்து சொல்ல போறேன். இதுல ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி. அதாவது டிசேபிள் வில்லேஜ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணும் பொழுது டேவிட் வார்னர் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். கிராமத்து லெவல்ல ஒரே ஒரு செகண்ட் சார், சாரி, டிசேபிள் வில்லேஜ் சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த புக்ல டேவிட் வார்னர், அந்த புக் வந்து அருமையான புக்குங்க. எல்லா வகையான டிசபிலிட்டிஸும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் கிராமத்து லெவல்ல அப்படிங்கறது அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த புக்ல இருக்கக்கூடிய ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், ஒரு நேர்ல நடந்த ஒரு சம்பவத்தினுடைய விஷயங்கள். என்னன்னா, ஃபீல்டுல ஒரு ஃபீல்டு ஒருத்தர் போய் ஒரு வீட்டுக்கு போவாங்க. அங்க ஒரு உடல் இயக்க குறைபாடுடைய ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை வந்து இருக்காங்க. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா வந்து நகர்ந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அந்த இவர் என்ன யோசிக்கிறாரு, ஒரு ஒரு கிரட்சன் அந்த குழந்தைக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அந்த குழந்தையால அழகா வந்து நகர்ந்து போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரின்னு இவர் பக்கத்துல இடத்துக்குலாம் போறாரு. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மரம், அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு கிரட்சை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த கிரட்சை பயன்படுத்தி அந்த குழந்தைய நிக்க வைக்கும்போது அந்த கிரட்சு உடைஞ்சிருது. ஏன்னா அந்த மரத்தினால செஞ்ச அந்த கிரட்சு உடைஞ்சு அந்த குழந்தை கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தையோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு வந்து திரும்பவும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போய் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மரம், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மரம், இலவம் பஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு நல்ல ஒரு கிரட்சை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. மேல வந்து இலவம் பஞ்சோட சேர்ந்து கொடுக்குறாரு. போது என்ன பண்றாங்க, அந்த குழந்தையால நல்லா நடக்க முடியுது. இதுல என்னன்னா, அந்த கிரட்சை ரெடி பண்ணது யாருன்னா அந்த குழந்தையினுடைய அப்பா. இதுல சொல்ல வர கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அப்பா சொல்றாரு, இதுவரையும் என் குழந்தைக்கு வந்து இந்த கிரட்சை ரெடி பண்ணி கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து சொல்றாரு. அந்த மருத்துவ பணியாளர் என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஏன்னா எப்படி அந்த கிரட்சை வந்து நல்ல கிரட்சா வந்து உடையாத கிரட்சா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டேவிட் வார்னருடைய புக்ல வந்து எழுதியிருப்பாரு. இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, அதாவது நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய விஷயங்கள் என்னன்னா அந்த கிரவுண்ட் லெவல்ல
அவர்களுக்கு, அதாவது யார் பயனாளர்களோ அந்த பயனாளர்களோட நம்ம பேசும் பொழுது, பயனாளர்களோட நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணும் பொழுது அதுல இருந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வரும் அப்படிங்கறதுதான் வந்து அதனுடைய சாராம்சம். ஸோ இப்போ இது அடிப்படையில தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு ரிசர்ச் ஸ்டடியில எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸோ யார் யாரெல்லாம் வந்து செரிபிரல் பால்சி குழந்தைங்களோட வேலை பார்க்குறாங்களோ, அது பெற்றோர்களா இருக்கட்டும், பிசியோதெரபிஸ்டா இருக்கட்டும், ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா இருக்கட்டும், ஸ்பீச் தெரபிஸ்டா இருக்கட்டும், இல்ல சோஷியல் ஒர்க்கரா இருக்கட்டும், இல்ல அந்த இன்ஸ்டியூட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இந்த குழந்தைங்களோட ஒர்க் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்து, அவங்க எல்லாத்தோடையும் பேசி, இவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, குறிப்பா வந்து உதவி உபகரணங்கள் சார்ந்து, ஃபீல்டுல இந்த உபகரணங்கள் சார்ந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான தெளிவான உரையாடல்கள் பண்ணோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு முழுவதுமே நம்ம ஒரு 172 நபர்கள் இருந்து நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் இன்டர்வியூ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணோம். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்கள் தான் உங்களுக்கு அப்படியே வந்து சொல்லலாம் அப்படிங்கறதுதான் யோசிச்சோம். இதுல என்ன அப்படின்னா, இன்க்ளூடிங் அமர் சேவா சங்கம் உட்பட நம்ம வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணோம். அமர் சேவா சங்கத்தினுடைய ராமகிருஷ்ணன் சாருக்கும் அதே போல வந்து சங்கராமன் சாருக்கும் ஐயா அவர்களுக்குமே வந்து தருணத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ல வந்து செஞ்சு கொடுத்தாங்க. தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ என்ன மெயினா என்ன மாதிரியான அவங்க கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்டோம், நீங்க வந்து என்ன மாதிரியான உபகரணங்கள் இல்லை நீங்க புதுசா டெவலப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டோம். அவங்களுடைய அந்த பேரண்ட்ஸ் கிட்டக்க அல்லது மற்ற பிசியோதெரபிஸ்ட் மற்றவங்கள்ட்ட எல்லாம். இதுல நிறைய பேரண்ட்ஸ் சொன்னது என்ன சொன்னா, எங்க குழந்தைங்களை வீட்டுக்குள்ளார ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்து கொண்டு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா வீல் சேரை வச்சுட்டு நம்ம வெளியே கூட்டிட்டு போயிடுறோம். ஆனா வீட்டுக்குள்ளாரையே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்து கூட்டிட்டு போகணும்னா ஒரு டைமும் நாங்க வீல் சேர்ல ஏறி உட்கார வச்சு திரும்ப இறக்கி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு போக முடியல. அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ள சுலபமாக நகர்ந்து செல்வதற்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்வதற்கு ஈஸியா பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன டிவைசஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா வீல் இருந்தா ஈஸியா எங்களுக்கு தள்ளிட்டு போறது சௌரியமா இருக்கணும். பிரேக் இருந்துச்சுன்னா நாங்க எங்க இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நாங்க இப்போ சாப்பிட்ற இடத்துலயா இல்லை குளிக்க போகணுமா, எந்த இடத்துல போகணுமா அந்த இடத்துல கரெக்டாக பிரேக் இது பண்ணி அப்ளை பண்ணி அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்களே சில இடங்களில் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளையும் சொன்னாங்க. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள்லாம் என்ன மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் இப்போ நிறைய செரிபிரல் பால்சி குழந்தைங்களோட வாய்ஸ் வந்து தெளிவாக இருக்காது. இப்போ சில குழந்தைங்க பேசுறது நமக்கு புரியும். பெரும்பாலான குழந்தைகளுடைய ஸ்பீச் வந்து கிளியரா இருக்காது. அவங்க ஸ்பீச் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அத்திடாய்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டைகள் இருக்கக்கூடிய தசைகள்லாம் இறுக்கமா இருக்கிறதுனால அவங்களுடைய ஸ்பீச் சரியா இருக்காது. அப்ப பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தை என்ன சொல்ல வருது அப்படிங்கறது புரிஞ்சுக்குவாங்க. இந்த பேரண்ட்ஸை தாண்டி மற்றவர்களுக்கு அந்த ஸ்பீச் வந்து புரிய மாட்டேங்குது. சரிங்களா? அப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க, இப்ப என் குழந்தைக்கு உடைய பிரச்சனையை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன தாண்டி இருக்கக்கூடிய மற்றவர்களால அந்த குழந்தை என்ன கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப ஏதாவது ஒரு டிவைசஸ் இப்ப இந்த மாதிரி இந்த குழந்தையோட சத்தம் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான கஸ்டமைஸ் பண்ற மாதிரியான ஏதாவது டிவைசஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவங்க வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ அலெக்சா இருக்கு. இப்போ வீட்டில் வந்து அலெக்சால வந்து ஃபேன் ஆன் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னா சொன்னோம்னா உடனே ஆன் பண்ணுது. ஏன்னா அலெக்சா நம்மளுடைய வாய்ஸை புரிஞ்சுக்குது. இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுடைய வாய்ஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஹியரபிள் நேச்சர்ல இருக்கக்கூடிய வாய்ஸா நம்ம மாத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. இன்னொரு மேஜரா சொன்ன விஷயங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ். இப்ப ரீசெண்டா வந்து சென்னையில நடந்த அந்த டெக் ஃபார் ஆல் அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்கான அடாப்டட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்கான ஒரு ஸ்டால் அவங்க அதுல அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இது பண்ணி காமிச்சாங்க அவங்களுக்கு. இது நிறைய தேவைகள் இருக்கு. இப்போ சில பெரிய ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அடல்ட் பர்சன்ஸ் வித் செரிபிரல் பால்சி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு என்னன்னா என்னோட ட்ரெஸ் ஒரு ஃபீமேல் பர்சன் அவங்க. அப்ப என்னோட ட்ரெஸ் நானே என்னால போட்டுக்கிறதுக்கு என்னால முடியல. எனக்கு வந்து உதவிகள் என்பது தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஒண்ணு. ஏன்னா நிறைய பேர்த்தோடைய இந்த ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா கைகள்ல ஒரு விஷயத்தை பிடிச்சி அந்த பட்டனை போடுறதோ, பட்டனை கலட்டுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு கைகள்ல இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். திறன் கைகளுடைய இந்த ஒருங்கிணைப்பு திறன் கம்மியா இருக்கிறதுனால அதை செய்ய முடியல. அப்ப இந்த ட்ரெஸ் வந்து ஈஸியா அந்த வெல்க்ரோ ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியோ அல்லது ரிங்ஸோ அல்லது ஜிப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதிரியான ட்ரெஸ்ஸோ வச்சோம்னா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ட்ரெஸ் அவைலபிளும் இல்லை.
நான் எங்கேயாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவைலபிளும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணி காட்டுதுன்னா, நிறைய இடங்கள்ல இல்லாததுனால இப்ப அவங்க எதிர்பார்க்கிறது இந்த மாதிரி ட்ரெஸ் யாராவது ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும், சேலுக்கு நிறைய இடங்கள்ல கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறது அவங்க எதிர்பார்க்கிறாங்க. எங்க டைலரிங் யூனிட்ஸ் இருக்கோ, ஸோ வந்து டைலரிங் யூனிட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல பெற்றோர்கள் வந்து நிறைய டைலர்ஸா இருக்காங்க. இப்ப இந்த 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 மாதிரி பெற்றோர்களையும் டைலர் இருக்கக்கூடிய மக்களையும், ஸோ பர்சன்ஸ் வித் செரிப்ரல் பால்சி நபர்களையும் ஒரு ஒருங்கிணைச்சு அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் டெவலப் பண்ணி நிறைய இடங்களுக்கு பரவலா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம வந்து கொடுத்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுக்கு அவர்களோட தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்கான ஒரு மீடியமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அதே போல வந்து இப்ப கைகள்ல இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல டைப் அடிச்சிடறோம். நம்ம அந்த மாதிரி டைப் அடிக்கிறதுல வந்து இப்ப கை விரல்கள்ல ஒண்ணுன்னா நம்ம கைகள்ல தசை இருக்கவங்கலாம் இருக்கும்போது ஒண்ணுன்னா அவங்க டைப் பண்றது கஷ்டம். அப்படிங்கும்போது பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கீபோர்டு அல்லது கால்குலேட்டர் அந்த மாதிரியான டிவைசஸ்மே வந்து தேவைப்படுது. பெரிய அளவுல ஸ்போர்ட்ஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. நம்ம பாரா ஒலிம்பிக்ஸ், ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம நடத்துறோம். ஸோ எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம நிறைய நடத்துறோம். இப்போ செரிப்ரல் பால்சி குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போஷியா கேம் விளையாடுறாங்க. ஒரு சில இடங்கள்ல அந்த அடாப்டட் கிரிக்கெட்ஸ் அப்படிங்கறது விளையாடுறாங்க. அதை தாண்டி பெரிய அளவுல அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது இல்லை. அதுக்கான மாடிஃபைடு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை மாடிஃபைடு கேம் ரூல்ஸ் இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவைகள் என்பது நிறைய இருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருதுங்க, குழந்தைங்களுக்கு அடிக்கடி கீழே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஹார்ட் பீட் எவ்வளோ அப்படிங்கிறது உட்பட எல்லாமே நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியுது. இப்போ அது போல எபிலிப்சிக்கும் சில டிவைசஸ் வந்திருக்கு. இந்த ஹெல்த் ஓரியன்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் மொபைல் போன்ல சொல்லக்கூடிய மாதிரியான டிவைசஸ் எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இன்னும் சில பேர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இப்ப வீல் சேரோட போறோம், போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுது இல்லைன்னா வெயில் அடிக்குது. வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. ஆனா வெளியில யூஸ் பண்ணும்போது மழையில நனைஞ்சிடறோம், இல்லைன்னா வெயில்ல ரொம்ப கடினமா இருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஒரு அம்பர்லா வீல் சேர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பண்ற மாதிரி, நீங்க தேவைப்பட்டா மட்டும் அந்த அம்பர்லாவை மேல போட்டுட்டு நனையாம பாத்துக்கிற மாதிரி, வெயிலையோ அல்லது மழையிலயோ பாதுகாக்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட்டோட ஒரு டிவைசஸ் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்கும்போது இப்ப அடாப்டட் டூ வீலர் இருக்கு. அடாப்டட் டூ வீலர்ல நம்ம வந்து இப்ப டூ வீலர் ரெண்டு சைடும் வீல் வச்சிருக்கக்கூடிய அடாப்டட் டூ வீலர். இதுல வந்து சப்போஸ் நமக்கு ஒரு டூ வீலர்ல போறோம், எங்கேயாவது ஒரு டைரக்ஷன்ஸ்ல போகும்போது தப்பான டைரக்ஷன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதுல இருந்து நம்ம திரும்ப வெளியே வந்து அப்புறம் வேற டைரக்ஷன்ஸ்க்கு நம்ம மாத்திக்குவோம் இல்ல. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இதுல ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் இல்ல. இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டாங்கன்னா திரும்ப அந்த வண்டியை வெளியே எடுத்து திரும்ப போறதுக்கு யாராவது ஒருத்தரோட உதவியை நம்ம கேட்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. இப்ப டூ வீலர்ல அது அடாப்டட் டூ வீலர்ல ஏதாவது ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன்ஸ் இருந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க. இன்னும் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா அடாப்டட் டூ வீலர்ஸ் இல்லாம நார்மல் டூ வீலர்ஸ். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து டூ வீலர்ல கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ ஆட்டோவிலோ அல்லது கார்லயோ அந்த மாதிரி கொண்டு வரதுலையோ அல்லது பொது போக்குவரத்துல வரதுலயோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. அப்படிங்கும் போது டூ வீலர்ல வராங்க. டூ வீலர்ல குழந்தைங்களை நடுவுலையோ அல்லது முன்னாடியோ வச்சுட்டு அந்த மாதிரி கொண்டு வராங்க. இஃப் த இந்தியன் லா பர்மிட்ஸ், நம்முடைய இந்தியனுடைய சட்டம், ஏன்னா டூ வீலர்ல 2 பேர் தான் போகணுங்கிறது நம்ம இந்தியனுடைய சட்டம். இதுலயே அடாப்டட்ல அடாப்ஷன்ஸ் ஏதாவது பண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா பெல்ட்ஸோ அல்லது ஏதாவது சப்போர்ட்டிங் சிஸ்டமோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா நிறைய பேர் வந்து நாங்கள் கொஞ்சம் லோ காஸ்ட்ல எங்களால டிரான்ஸ்போர்ட் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் சர்வீசஸ் அவைல் பண்ண முடியும் அப்படிங்கறது ஒரு மெயினான ஒரு விஷயமா அவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய தேவைகள். இன்னும் வந்து குறிப்பா சொன்ன விஷயங்கள் என்னன்னா சில டிவைசஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது அந்த டிவைசஸ்னால காயங்கள் ஏற்படுது. இப்ப இந்த ஏஎஃப் எல்லாம் போடுறாங்க, ஏஎஃப் எல்லாம் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி இச்சிங் இருக்கு, ஒரு மாதிரி அந்த இடம்லாம் செவந்து போயிருது, அந்த மாதிரி இருக்கு. ரீசன்ஸ் கேட்கும்போது என்ன நிறைய சொல்றாங்க அப்படின்னா, சார் நாங்க டிவைஸ் நாங்க வந்து இது பண்றோம், ஆர்டர் கொடுக்குறோம், அந்த ஆர்டர் கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு வந்து சேர்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் 4 மாசம் ஆயிருது. அதுக்குள்ள குழந்தை வளர்ந்துட்டாங்கன்னா சைஸ் வந்து சரியா ஃபிட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் சொல்றாங்க. அது இல்லாம இந்த டிவைஸஸோடைய தன்மையும் கூட இருக்குது. அப்படிங்கும்போது என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த 3 மாசம் 4 மாசம் அப்படிங்கிற டிலே இல்லாம இப்போ ஒரு ஏஎஃப்ஓக்கோ அல்லது காலில் இருக்கக்கூடிய ஒரு கேலிபர்ஸ்க்கோ அளவு எடுக்கிறாங்கன்னா அளவெடுத்து ஒரு ஷார்ட் டயத்துக்குள்ள கொடுத்தோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. ஏதாவது அலிங்கோ இப்போ இதுவும் இல்லாம மற்ற எங்கெங்கெல்லாம் நம்மளால
ஆர்த்தோட்டிக் அண்ட் ப்ராஸ்தட்டிக் யூனிட்ஸ் எங்க இருக்கோ அவங்கள ஒரு கொலாபரேட் பண்ணி ஒரு டைப் பண்ணி ஒரு ஆர்டரா எடுத்து ப்ரியாரிட்டி பேசிஸ்ல சீக்கிரம் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இதை இந்த மாதிரியான இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா அந்த இன்ஜுரிஸ் வந்து நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா கஸ்டமைஸ்ட் டிவைசஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து ஏதாவது ஒரு வீல் சேர்னா ஒரு 2 சைஸ் அல்லது 3 சைஸ் வச்சிருக்காங்க. அந்த 3 சைஸ் கொடுத்துட்றாங்க. ஆனா இதுல என்னன்னா ஒரு குழந்தைங்களுக்கும் தனியா வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றாற் போல அந்த காலோட அளவு எவ்வளோ, இடுப்போட அளவு எவ்வளோ, உயரம் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்து எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் தேவைப்படுது, எங்கெங்கெல்லாம் சாயுறாங்க, எங்கெங்கெல்லாம் பெல்ட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு குழந்தைங்களுக்கும் ஏற்றாற் போன்ற இது மட்டும் இல்லை, இந்த வீல் சேர் மட்டும் கிடையாது, எல்லா வகையான உதவி உபகரணங்களும் அவர்களுக்கு ஏற்றாற் போல வடிவமைத்து தரக்கூடிய தேவை என்பது இருக்கு. இது போல ஒரு டிவைஸ்க்கும் சொன்னாங்க. ஸோ வந்து ஒரு டிவைஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய நேரங்களில் நிறைய ரிப்பேர்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ரிப்பேர் பண்றதுக்கான இடங்கள் வந்து நிறைய கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அப்படிங்கும்போது இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வாரண்டி கேரண்டி அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது, நிறைய டிவைசஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது, டிவைசஸ் எல்லாம் எங்க வந்து அவைலபிளா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து உங்களுடைய அது மேஜர் கன்சர்ன்ஸா இருந்துச்சு சார் இதை பொறுத்தவரையும். ஸோ இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் என்னன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ஏதாவது டைரக்டரி எங்கெங்கெல்லாம் வந்து டிவைசஸ்லாம் வந்து சேல் பண்றாங்க இல்லை எங்க சர்வீஸ் பண்றாங்க அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் சில பேர்லாம் வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட்லி டிவைசஸ்லாம் இஎம்ஐல கொடுத்தா என்ன, ஒரு சில டிவைசஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். சப்போஸ் இப்போ எப்படி நம்ம மற்ற டூ வீலரோ அல்லது மற்ற உபகரணங்களையோ இஎம்ஐல வாங்குறோமோ அதுக்குள்ள ஹை எண்ட் டிவைசஸை இஎம்ஐல வாங்கினா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. இப்போ டேக்ஸ் அசிஸ்ட் டிவைசஸ் மூலமுள்ள டாக்ஸஸ்லாம் இருக்கு, இந்த டாக்ஸஸ்லாம் கவர்மெண்ட் குறைச்சாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு. அதே போல எக்ஸாமினேஷன் ஓரியன்ட் ரிஃபார்ம்ஸ். இப்போ சில குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்களால நல்லா அதாவது நல்ல இன்டெலிஜென்சஸ் இருக்கு, படிக்க முடியுது எழுத முடியுது, படிக்க முடியாது எழுத முடியாது இந்த குழந்தைங்களால, நிறைய குழந்தைங்களால. சில குழந்தைங்கள்னால வர முடியுது 10, 12, ஒரு சில குழந்தைங்கலாம் பிஹெச்டி, ஒரு குழந்தை பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஆனா பெரும்பாலான குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களால காமன் நார்மல் எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்னுக்குள்ள வர முடியல. ஸோ ஸ்பெஷலைஸ்டா இப்போ நம்ம அவங்களுடைய சிலபஸை குறைக்கணும், இல்லை எக்ஸாம் இப்போ நம்ம என்னன்னா ஒன்று ரிட்டனா அல்லது ஓரலாம், இந்த 2 வகையில தான் நம்ம வந்து சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ மற்ற மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்றாங்க, ஸ்கிரைப் வச்சு எழுதுனாங்க. ஆனா இங்க என்னன்னா இப்போ இந்த குழந்தைங்களுக்கு பேசுற பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதா கூட ஓரலாவும் சொல்லவும் முடியல, கையில எழுதவும் முடியல, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எக்ஸாமினேஷன் பேட்டர்னை வந்து நம்ம செய்ய வேண்டியதுக்கான தேவைகள் இருக்கு. இப்போ இன்சூரன்சஸ் நிறைய இடங்கள்ல இல்லை, இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ரெகுலரா அவங்களோட நீட் என்பது நிறைய இருக்குது, மெடிக்கல் பாராமெடிக்கல் சர்வீசஸ்க்கான நீட் வந்து நிறைய இருக்கு. இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தேவை அப்படிங்கிறது அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க. இது ஜென்ரலா இந்த ஒரு ஆய்வறிக்கையினுடைய ஆய்வுல பொதுவாக வந்தக்கூடிய கருத்துக்கள். இது போல என்னன்னா நாட் ஓன்லி இப்போ லோகோமோட்டார் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை தாண்டி இந்த செரிபிரல் பால்சி குழந்தைங்களை பொறுத்தவரையும் தேவை என்பதும் இவர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்க வேண்டியதும் வந்து இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது இதை கம்யூனிகேட் பண்ணுது. இதுல இது மெயினா இங்க இந்த போரத்துல சொல்றதுக்கான காரணம் நிறைய கமிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸ் இருக்கீங்க, நிறைய ஃபோரத்துல வந்து பேசக்கூடிய மெயின் பர்சன்ஸ் எல்லாமே இருக்கீங்க. எங்கெங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது அங்கெங்கெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி நம்ம அதை கவர்மெண்ட்ல இருந்தோ அல்லது மற்ற இடங்கள்ல இருந்தோ அதை நம்ம செய்ய வைக்கலாம் ஒரு விஷயங்கள். அதே போல நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, இப்ப மாதிரி ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்றதோ அல்லது ஒரு ஷூ போன்ற விஷயங்களை நம்ம மாத்துறதோ அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றாற் போல இப்போ பேரண்ட்ஸ் மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான டிவைசஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க சார், உங்களோட டைம் ஏதாவது போல சார் கேளுங்க சார். தேங்க்யூ. Thank you, Dr. Thakur, for your excellent presentation about the expectations of the disability sector in the category of cerebral palsy. Beautiful highlight பண்ணிருக்கீங்க. Your speech is an eye opener for parents of person with cerebral palsy. It's excellent talk, sir. And I think I'm able to see Dr. Chidambaram. Chidambaram, you want to speak? Yes, sir. Yes, sir. So good evening. Good evening to all. Thank you so much, Thakur sir, for your nice, excellent presentation. Thank you, sir. Really eye-opening for each and every one of us. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன நீட் இருக்குதுங்கிறதே வந்து நம்ம வந்து ஜென்ரல் லோகோமோட்டர் டிசபிலிட்டிங்கிற அம்ப்ரல்லா
வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தது இது வரையும். ஆனா இப்போ வந்து நீங்க கொடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சிபி சில்ட்ரனுடைய நீட் என்னங்கிறத வந்து எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் ஃபுட் ஷெல்டர் கிளாத்திங்கிறது வந்து பேசிக் நீடு. ஆனா கிளாத்திங் பத்தி எதையும் பேசல. ஆனா இந்த சிபி சில்ட்ரனுடைய கிளாத்திங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது வந்து அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா வந்து டேக் இன் டு தி செக்ரட்டரி அண்ட் கமிஷன் அவரை கொண்டு போயிட்டு இப்போ வந்து ஈவன் தீபாவளி பொங்கலுக்கு வந்து 2 ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான அடாப்டிவ் ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் உங்களுடைய ரிசர்ச் நிச்சயமா ஒரு ஒரு பேவ் த வே ஃபார் கெட்டிங் ஆல் த சில்ட்ரன் டு செலிப்ரேட் ஹாப்பி தீபாவளி அண்ட் பொங்கலுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு கான்கிரிகேஷன் டெஃபினெட்லி வில் டேக் ஸ்டெப்ஸ் ஆன் திஸ். நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ரிமூவ் பண்றதுக்கான நிச்சயமா வந்து அதுக்கான அதிக விஷயங்களும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நேத்திக்கு ஆக்சுவலா வந்து பர்பிள் ஃபெஸ்ட்ல வந்து பர்பிள் எக்கானமி அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஒரு ஆஃப் டே இனிஷியேட் பண்ணாங்க. அதாவது இந்த 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 ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு எக்கானமியை வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கோப் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல மிகப்பெரிய ஸ்கோப் அது. அதுக்கு வந்து நிச்சயமா உங்களுடைய ரிசர்ச் வந்து ஒரு ஒரு வழிகாட்டா இருக்குது. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸையும் சரி இல்லாட்டி வந்து ஒரு ஸ்டேட் வைடா வந்து நீங்க என்னென்ன இனிஷியேட் பண்ணலாங்கிறது வந்து அப்கோர்ஸ் கண்டினியூவா வந்து வி நீட் யுவர் எக்ஸலண்ட் ஒர்க் டு பி டெலிபரேட்டட் நவ் அண்ட் தென் அவர் கான்கிரிகேஷன். ஏன்னா இப்படி வரும்போது என்னன்னா உங்க மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லும் போது இதுக்கான உண்மையான ஸ்பெசிபிக் அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது பாருங்க இது வந்து ஒரு அடிப்படை தேவை. நாம வந்து மற்ற விஷயங்களை பேசுறோம், பேசாம இருக்க பேசக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா இந்த அடிப்படை தேவைகளே பாத்தீங்கன்னா வந்து இப்போ உங்க மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கே உணர முடியுது. அதனால இந்த கான்கிரிகேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஸ் டிசபிள் சென்சிடைசேஷன் வந்து செய்து கொண்டிருக்கிறது. அது நம்ம தலைவர்கள் டிஏபி சார் அப்புறம் வந்து அத்தியண்ணா சார் அவங்கலாம் வந்து அவங்களோட தலைமையில நடக்குதுன்னும் போது உண்மையிலேயே வந்து ஒரு 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 வில் கெட் நியூ மைலேஜ் அந்த என்டையர் டிசபிலிட்டி செக்டாருக்கு. நிச்சயமா வந்து உங்களுடைய இன்சைட் வந்து எங்களுக்கு தேவை. இதை பத்தி நீங்க ஒரு யூ கேன் மேக் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஆல்சோ சார் ஏதோ நெக்ஸ்ட் செஷன்ல நீங்க ஒரு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் நாட் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் த்ரோன் லைட் இந்த த்ரோன் லைட் பண்ணிருக்கீங்க. இது வந்து அன்லெஸ் அதர்வைஸ் வில் ஹேவ் ஒரு 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 டேட்டா வைஸா நம்ம வந்து உள்ளுக்குள்ள போனோம்னா தான் இதுக்கான ஒரு முடிவை நோக்கி நம்ம போக முடியும். ஆகவே அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் அப்கோர்ஸ் இட்ஸ் அடிஷனல் ஒர்க் ஃபார் யூ. அப்கோர்ஸ் யூ ஆர் மோர் இன்வால்வ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ரியாலிட்டேஷன் ஒர்க்குங்கிறதுனால ஹம்பிளி ரிக்வெஸ்டிங் யூ டு டேக் சம் ஸ்டெப்ஸ் ஆன் திஸ். நிச்சயமா வந்து கூடிய விரைவில் இது வந்து வி கனாட் இன்னும் இதனால வரை தெரியாம இருந்தது தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து இதை வந்து யாருமே வந்து விட மாட்டாங்க. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு டூ எஸ்பெஷலி வித் கிளாத்திங். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்லாம் கூட பிறகு பார்ப்பாங்க, மெடிக்கல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பின்னாடி பார்ப்பாங்க. ஆனா இந்த சிபி குழந்தைகளுக்கு தேவையான ட்ரெஸ் ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ட்ரெஸ் போடுறது எவ்வளவு சிரமங்கிறத வந்து நீங்க சொல்லும் போதே உணர முடிஞ்சது. ஆனா இந்த டேவிட் வர்னருடைய அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்னீங்க, அது எனக்கு டவர் கிடைக்கல. ஆக்சுவலி ஐ லிசன் திஸ் ஒன் செகண்ட் திஸ் ஹேவ் பீன் ரெக்கார்டட் பை உதவிகரம் யூடியூப் சேனல். அதை கேட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றது நம்ம பார்ப்போம். சார் தேங்க்யூ, நல்ல விஷயம் சார், ரொம்ப சந்தோஷம். இது அடாப்டிவ் ட்ரெஸ்ஸஸ்க்கு அண்ட் ஷூ மெட்டீரியல்ஸ் கூட ஒரு தனியான பிரசன்டேஷன் கூட இருக்கு சார். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தனியான ஒரு மெட்டீரியல்ஸுமே இருக்கு. இன் ஃபியூச்சர்ல நம்ம கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் சார். ஸோ எப்படி பண்ணலாம் அது மாதிரி இப்போ யாராவது வேணும் அந்த இப்போ டெய்லரிங் பண்ணக்கூடிய குரூப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து பேரண்ட்ஸ்னா அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் சார். இது சொல்லலாம் இந்த மாதிரியான அடாப்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம சொல்லலாம் சார். Thank you, sir. Then Gopinath has raised his hand. Gopinath. சார் வணக்கம் சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். பேரவைத் தலைவர் ஐயா டிஏபி வரதுக்குட்டி அவர் உட்பட அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? சார் என் பேர் கோபிநாத், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் அலுவலகம். டாக்டர் தாகூர் சார் அவர்கள் வந்து ரீஜனல் ஆபீசர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் விஷுவலி டிசேபிள். அருமையாக உங்களுடைய ஸ்பீச் நல்லா இருந்தது சார். உங்களுக்கு முதல்ல நடிகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிபி சில்ட்ரனுடைய என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு, என்னென்ன ரிசர்ச்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, அதை பத்தி அருமையா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது சார். எனக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கு. நீங்க என்ஐஇபி வீடு இருக்கு இல்லையா, நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் விஷுவல் டிசபிலிட்டி பூந்தமல்லி. ஸோ அங்க வந்து நீங்க சிபி சில்ட்ரனுக்காக நீங்க ஏதாவது பண்றீங்களா சார்? பிசியோதெரப்பி சம்மந்தப்பட்டது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கோர்சஸ் இது மாதிரி ஏதாவது நம்ம என்ஐஇபி வீடு மூலியமா ஏதாவது பண்றோமா சார்?
சார் ஆக்சுவலி வந்து என்னன்னா இப்ப நம்ம நிப்மெட்ல வந்து செரிபிரல் பால்சி இப்ப எப்படின்னா இப்போ ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க சார் சரிங்களா. இப்ப NIVH பொறுத்தவரை என்னன்னா உங்களுக்கு விஷுவல் இம்பேர்மெண்ட் லோ விஷன்ஸ் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபோக்கஸஸ் வந்து பண்றாங்க சார் சரிங்களா சார். செரிபிரல் பால்சி பொறுத்தவரை மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா நிப்மெட்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க சார். அவங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுனால ஸோ பெரும்பாலான விஷயம் நிப்மெட்ல பண்றாங்க சார். மோட்டுக்கார்ல பண்றாங்க சார். கண்டிப்பா. நீங்க ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் இருந்தாலும் அத பத்தி நீங்க பேசுங்க. ஏன்னா சின்ன டவுட் வந்ததுன்னா நீங்க வந்து இது நீங்க NIVH ஒர்க் பண்றீங்க இல்லையா? சர்வீசஸ் நாங்க இங்க ப்ரொவைட் பண்றோம் சார். போயிட்டு இருக்கோம். ஃபைன் சார். அது சின்ன டவுட். யா சார். ஃபைன் சார். சூப்பர் சார். வேற ஒண்ணு அதுக்கு தான் கேட்டேன் சார். தேங்க் யூ so much. Thank you sir. Thank you. ஓகே. So thank you sir. Next caller Dr. Athena. அத்தியன்னா from சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு சங்கம். இப்ப நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருந்தது டாக்டர் தாகூர் சார் அவர்களே. பல கருத்துக்களை எடுத்து சொன்னீர்கள். உண்மைதான். இன்று இந்த அரசு மத்திய அரசும் GST என்ற வரியையும் சேல்ஸ் டாக்ஸ் என்ற வரியையும் இந்த உபகரணங்கள் மீது போடுவதால் அதனுடைய விலை கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் இது எல்லாவற்றிற்கும் விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தங்களான ஒரு சிபார்சு நீங்க செய்யணுங்கிறது உயர் அதிகாரியாக அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற காரணத்தினால் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு நீங்க சொன்னது போல ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் மாவட்டத்திலே இல்லை. ஒரு வீல் சேர் ரிப்பேர் ஆகி போயிடுது, பேட்டரி வீல் சேர் ஆகுது, ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகுது. இது மாதிரி இருக்கிறதுக்கு இப்ப நியூமோன் அப்படின்னு ஒரு ஸ்கூட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் அதெல்லாம் பழுது பார்க்கறதுக்கு வேண்டிய உபகரணங்கள் அல்லது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு மாவட்டத்தில் இல்லை. அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நமது மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் மூலமாகவே செய்வதற்கு இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். இது எல்லாவற்றிற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற இன்னும் பல அசௌகரியங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. ஆக்சுவலி நீங்க சொன்னதுல சார் என்னன்னா டிசபிலிட்டி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு நம்ம வந்து ஓபன் பண்ணலாம் சார். இப்போ வந்து இந்த மாதிரியான அசிஸ்ட் டிவைசஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ற மாதிரியான ஒரு சர்வீஸ் சென்டர்ஸ் நம்ம வந்து கேட்கலாம் சார். ஒரு தாலுக் லெவல்ல ஏதோ சின்ன ஒரு மினிமம் ரிப்பேர் மைனர் ரிப்பேர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தாலுக் லெவல்லே பாக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு செட்டப் ஒரு ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். இல்ல இப்ப ரொம்ப ஹை எண்ட் டிவைசஸா இருக்கு, அங்க பண்ண முடியாது, வேற எங்கேயாவது அனுப்பிச்சுதான் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் சென்டரா வந்து ஹை எண்ட் டிவைசஸை வாங்கி அந்த எந்த கம்பெனிக்கு அனுப்பணும் அந்த கம்பெனிக்கு அனுப்பி திரும்ப வாங்குற மாதிரியான ஒரு கலெக்ஷன் சென்டரா கூட டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துவதோட தேவைகள் வந்து நிறைய இருக்கு சார். ஏன்னா நிறைய நேரங்கள் அது ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காதனாலேயே நிறைய டிவைசஸ் வந்து அவங்க பயன்படுத்தாம வச்சிருக்கிறாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்பேர் பார்ட்ஸும் சேல் பண்றாங்க, ரிப்பேரும் பண்றாங்க அப்படின்னா நிறைய நம்ம உபகரணங்கள் வந்து அதனுடைய மேக்சிமம் லெவலுக்கு பயன்படுத்த முடியும் சார். அதே மாதிரி சார் அதே மாதிரிதான் இந்த கேலிப்பர் யூஸ் பண்ணல, அது சரியான முறையில செஞ்சு கொடுக்கறதுக்கு சரியான ஆட்கள் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு அளவு எடுக்கிறாங்க போடுறாங்க. நம்ம வந்து கேலிப்பருக்காக நம்ம காலை சரி பண்றதா அல்லது நம்முடைய கால அமைப்புக்கு காலிபர் சரி பண்றதாங்கிறது பலருக்கு புரியறது இல்ல. அவங்க ஒரு நிதி வச்சிருக்காங்க, அந்த நிதியில போட்டு ஒரு காலிபர் செஞ்சு கொண்டு வந்துடுறாங்க. அது போதெல்லாம் அதை போட்டு நம்ம நடந்து பழகுவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நீங்கள் சொல்லுவது போல காயங்கள் சில இடத்துல சிவந்து போகுது. இதெல்லாம் நிறைய இந்த காலிப்பர்ல அந்த பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் அரசாங்க மனதில் கொண்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாவட்ட அலுவலகத்திலேயே இருக்கு. தகுதி பெற்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அப்பாயின்ட் பண்ணி செஞ்சு அது நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. Thank you sir. Thank you. Dr. Kumar, you want to say anything? Dr. Kumar. Okay. Let Dr. Kumar prepare himself and Kanakasabapati has raised his hands. Dr. Kanakasabapati, பேசுங்க சார். தாகூர் சார் வணக்கம். சிறப்பான ஸ்டடி சார். அருமையா அதனுடைய ஸ்டடீஸோட ஃபைண்டிங்ஸை எடுத்து சொன்னீங்க சார். நன்றி சார். சார் இதை
பார்க்கும்போது ஆக்சுவலாக லைக் நீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நம்ம சப்ளை வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் சரி, ப்ரைவேட் சைட்லேயும் சரி, லைக் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை வந்து முழுமையாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ பார்த்தோம்னா ஹெல்த் டிவைஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுடைய க்ளாத் ரிலேட்டட் விஷயமா இருக்கட்டும், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸாக இருக்கட்டும். ஸோ டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ் கிடைச்சதுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிட்டு அதை ரிப்பேர் பண்ணுறதுலையும் இருக்குது. தேவைப்படுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. ஸோ உங்களுடைய இதை ஸ்டடீஸோட அந்த எதிர்பார்ப்பை பற்றி பண்ணியிருக்கிற அந்த ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ஸை பார்க்கும்போது, ஸோ ஐ திங்க் வி நீட் டு மூவ் அ லாட். ஸோ டுகெதர் அலாங் வித் பேரண்ட்ஸோட அந்த நீடை பேஸாக வச்சுக்கிட்டு, ஸோ போத் ப்ரைவேட் சைடு அண்ட் கவர்மெண்ட் சைடு ஹேஸ் டு கியர் அப் அண்ட் எனேபிளிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்குன்னு தோணுது சார். தேங்க்யூ சார். நிச்சயமா சார். இதுல பாத்தீங்கன்னா நிறைய அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா சார், நிறைய பேரண்ட்ஸுடைய மனநிலை வந்து, அதாவது இப்ப என் குழந்தைக்கு தேவையான பொருத்தமான டிவைசஸ் இல்லை, பட் ஓகே இப்போதைக்கு இருக்கிற வீல் சேர் அல்லது மற்ற டிவைசஸ் வச்சு பயன்படுத்திக்கிறேன். அந்த மாதிரியான மைண்ட் செட் தான். நத்திங் இஸ் பெட்டர் தென் சம்திங் சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் நிறைய பேர்த்துல இருக்கு சார். சூட்டபிளா இல்ல, பட் ஓகே, பட் ஆனா இதுவும் இல்லைன்னா இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மைண்ட் செட் தான் நிறைய பேர்த்துல இருக்கு சார். அதனால சூட்டபிளான டிவைசஸ் வந்து நிறைய இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய நீட் இருக்கு. இப்போ மற்ற அதர் கைண்ட்ஸ் ஆஃப் அதர் பர்சன்ஸ் டிசபிலிட்டிஸ்ல டிவைசஸ் இருக்கு, மேபி காஸ்ட்லியா இருக்கலாம், இல்ல அதனுடைய காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம், அவைலபிலிட்டி இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த ஃபீல்ட் பொறுத்தவரை என்னன்னா நிறைய டிவைசஸ் இன்னும் இல்லாம இருக்கு சார். இன்னும் உருவாக்க வேண்டிய தேவை என்பதே நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது சார் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணும்போது. டாக்டர் anybody else? NIVHல இருந்துட்டு செரிப்ரல் பால்சி சம்பந்தமான இந்த அருமையான ரிசர்ச் பண்ணிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார். பண்ணுவோம் சார் சேர்ந்து. தேங்க்யூ சார் ஃபார் பர்மிட்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ. Dr. Tagore, I want to say a few things. இப்போ வந்து நீங்க அதாவது நம்ம அதாவது செரிப்ரல் பால்சி அந்த செரிப்ரல் பால்சி மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தீங்க. இதெல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவங்க வந்து ஒரு 50 ஐட்டம்ஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் ஃப்ரம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து அவங்களுடைய மூவ்மெண்ட், அவங்களுடைய ஸ்கூலிங், அவங்களுடைய டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ இது மாதிரி வந்து ஒரு லிஸ்டட் அவுட் த வேரியஸ் இஷ்யூஸ் சார். இப்போ வந்து பிகாஸ் நம்ம உலகமயமாக்கத்துல மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து இப்போ அவங்க வந்து they are well off, that is the rehabilitation பொறுத்தவரையில, and they are more advanced இல்லைங்களா? இல்ல நம்ம கண்ட்ரி அட்வான்ஸ்டா இருக்கா? எப்படி, வாட் இஸ் யுவர் analysis between the situations in the foreign country and our country? So அங்க வந்து சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற பொழுது அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம இங்க கொடுக்கறதுக்கு தேவையான ரிசர்ச் அதே மாதிரியா பண்றதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா? இல்ல நம்ம வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்ல வந்து நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? அதுக்கு அரசாங்கம் வந்து நம்ம வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? சார் சார் இப்போ ஃபாரின்ல பொறுத்தவரைக்கும் சார் இப்போ சில அட்வான்ஸ்டு டிவைசஸ் வந்து இருக்கு சார். எப்படி நம்ம மற்ற கைண்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு என்ன மாதிரியான டிவைசஸ் இருக்கோ அதே போல செரிப்ரல் பால்சிக்கும் டிவைசஸ் வந்து இருக்கு சார் நிறைய இடங்கள்ல. மெயினா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லோகோமோட்டர் டிசபிலிட்டிஸை பொறுத்தவரைக்கும் இந்த கிரியேஷன் ஆஃப் பேரியர் ஃப்ரீ என்வரான்மெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட். இப்போ ஃபாரின்ல அது எல்லாமே கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. இங்கே வந்து இந்தியா போன்ற ஒரு மிக அதிகமான பாப்புலேஷன்ஸ் கண்ட்ரில கிராஜுவலா அப்படியே ஒரு உகந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க சார். இன்னும் அதை இன்னும் ஃபாஸ்டா பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பேரியர் ஃப்ரீ என்வரான்மெண்ட் அதிகமா பயன்படுத்தக்கூடிய தேவை இருக்குது. அதே போல ஒரு சில டிவைசஸ் வந்து நம்ம இந்தியன் மேடா நம்ம செய்யும் பொழுது அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப குறையும். இப்போ ஸ்டாண்டிங் வீல் சேர் வந்து IITல பண்ணாங்க. அதே போல நிறைய இப்போ ரீசெண்ட் டேஸஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த சகாயத்தா ஒரு
வீல் சேரோட கம்மோரோட பண்ணாங்க. அதே போல டென்டல் கிளினிக் வந்து பாத்தீங்கன்னா வந்து பல்லே வந்து பாத்தீங்கன்னா டென்டல் கிளினிக் பண்ற மாதிரியான ஒரு டிவைசஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பல்லு விளக்குறதுக்கு பதிலா டென்டல் கிளினிக் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப என்னன்னா இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து நிறைய வந்து இந்தியாவில இப்ப வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன நம்ம செய்ய வேண்டிய தேவை என்னன்னு நினைக்கிறேன்னா சார், இப்ப இங்க கனெக்டிவிட்டி பிட்வீன் த நீட் அண்ட் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. இப்ப நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல நிறைய இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்ம ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப இந்த கேப்ப நிறைய இன்ஸ்டிடியூஷன் விசிட்ஸ் இல்லைன்னா நம்ம குழந்தைங்களை வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல கூட்டிட்டு போயோ அல்லது அவங்கள வந்து நிறைய டிபிஓஸ் வந்து நிறைய விசிட் பண்ண வச்சோ, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் விசிட் பண்ண வச்சோ, நம்மளோட தேவைகளை டெக்னாலஜிகளை புரிய வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்தியன் மேட்ல இந்த மாதிரியான டிவைசஸ் நிறைய உருவாக்கும் பொழுது அதனுடைய காஸ்ட்டும் ஒரு சைடு குறையும். அதே போல புது வகையான டிவைசஸ்லயும் நம்மளால உருவாக்க முடியும். இதன் மூலமாக இப்ப ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஈவன் டிபிடபிள்யூ கூட வந்து பாத்தீங்கன்னா தேர் என்கரேஜிங் ஸ்டார்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். ஐஐடி இப்போ நீங்க ஐஐடி சென்னை வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி லோகோமோட்டர் டிசபிலிட்டிஸ்க்காக தான் அவங்க பெரும்பாலும் ஒர்க் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இப்போ ஃபண்டிங் இப்போ என்ஐடியில் இப்போ இதெல்லாம் நம்ம இந்த தேவைகள்லாம் நம்ம என்ஐடியோட நம்ம டிஸ்கஸ் பண்ணி உட்காந்து பேசலாம், ஐஐடியோட உட்காந்து பேசலாம். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட குட்டி குட்டியான ப்ராஜெக்ட்ஸ் அதை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் லெவலுக்கு கொண்டு போறது அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம கொண்டு வரலாம் சார். அது ஒரு ஏரியா. அதனால ஃபாரின் பேஸ்டு டிவைசஸ் அப்படின்னு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சினாரியோஸ் இருந்தாலும் அங்க இருந்து நம்ம இம்போர்ட் பண்றதை விட அந்த இம்போர்ட் காஸ்ட் அல்லது மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறத விட நம்ம இந்த இதை நம்ம ஊக்குவிக்கும் பொழுது இங்கேயே வந்து நம்ம லோ காஸ்ட்ல மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல டிவைசஸ் வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா சார்? வணக்கம் சார். தாராளமா சார். தேங்க்யூ சார். பேசுங்க கோபி சார். வரதக்கோட்டி சார், இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா? பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சார் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இன்கம் சீலிங் லிமிட் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு இன்கம் சீலிங் லிமிட் வச்சிருக்காங்க பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எதுக்குமே டிஃபரெண்ட் லேபிளுக்காக கொடுக்கப்படக்கூடிய எந்த ஸ்கீமா இருந்தாலும் சரி. சாரி, உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல. சாரி சார், எனக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி நினைக்கிறேன். சொல்லுங்க சார். இல்லைங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஸ்கீம் இருக்கு இல்லையா, எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் கொடுக்குறாங்க இல்லையா டிஃபரெண்ட் லேபிள் பீப்புளுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இன்கம் சீலிங் வச்சிருக்காங்க, இன்கம் சீலிங் லிமிட் வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ்க்கு டிஃபரெண்ட் லேபிள் பீப்புளுக்கு இன்கம் சீலிங்கே இல்லாததால நிறைய பேர் பயனடைற மாதிரி இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இன்கம் சீலிங் லிமிட் வச்சிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ண நல்லா இருக்கும் சார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கார் கூட டிஃபரெண்ட் லேபிள் பீப்புளுக்கு வந்து 10% ஜிஎஸ்டி எக்ஸெப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ காமனா இப்போ ஜிஎஸ்டி 28 18 ஆக்கிட்டாங்க, 10% குறைச்சிருக்காங்க. ஆனா சாதாரணமாக டிசேபிளுக்கு 10% எக்ஸ்ட்ராவா கொடுத்துருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து இல்ல அதே தான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ண நல்லா இருக்கும். அதே மாதிரி டிஃபரெண்ட் ஏபிள் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்ஸுக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் நிறைய இதுக்கு ஜிஎஸ்டி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து இந்தியன் மேக் நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய பேர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த எந்த ஒரு எக்ஸப்ஷனும் பெருசா எதுவுமே கொடுக்கல, புது ரெஜிம்ல எதுவுமே கொடுக்கல. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஜென்ரல் சொல்ல ஜென்ரலா நம்ம எல்லாரும் ஒரு ஒன்று சேர்ந்து எல்லாம் எப்படி அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு போகலான்றது என்னுடைய கருத்துக்கு சார், தாழ்மையான கருத்துக்கு சார். தேங்க்யூ சார். ஓகே 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 கோபிநாத் சார், யூ வாண்ட் டு ரெஸ்பான்ஸ் சார்? டாக்டர் தகூர் கோபிநாத்தனுடைய கருத்துக்கு ரெஸ்பாண்ட். ஐயா சார், நிச்சயமா சார். இது வந்து கண்டிப்பா நம்ம அனைவருமே சேர்ந்து செய்ய வேண்டியது சார். நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்னன்னா இன்கம் சர்டிபிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் சார், இப்ப கவர்மெண்ட்டுடைய லிமிடெட் ஃபண்டுக்குள்ள வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டாப் ப்ரியாரிட்டி பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணணும் முதல்ல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட இருக்கக்கூடிய லிமிடெட் ஃபண்ட்ல மோஸ்ட் நீடட் பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறனாலதான் அந்த மெயினா அவங்க டார்கெட் பண்றது இந்த லோ இன்கம் குரூப் வந்து டார்கெட் பண்றாங்க சார். பட் த்ரோ அட்வொகசி, த்ரோ லாபிங், த்ரோ கலெக்டட் எஃபெக்ட்ஸ் மூலமா தான் நீங்க சொல்ற மாதிரியான பாலிசி லெவல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும் சார். டாக்ஸ் ரிபேட் ஆகட்டும், இல்ல வந்து எஸ்எஸ்டி டிவைசஸ்க்கான விஷயங்களை குறைக்கிறதாக இருக்கட்டும், இல்ல இந்த சீலிங் இன்கம் சீலிங்கை வந்து மாற்றி அமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே த்ரோ த கலெக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் ஆல் த பீப்புள் இந்த ஃபோரம்ஸ். இப்போ நீங்க சொல்ல மாதிரி இப்போ என்னால என்ன ஃபோரம்ல பேச முடியுதோ நான் என்னால வந்து அந்த ஃபோரம்ல நான் கம்யூனிகேட் பண்றேன் சார். அதுல உங்களால முடிஞ்ச ஃபோரம்ல ஒரு கலெக்டிவ் எஃபெக்டோட நம்ம போகும்போது we can able to make the change சார். ஆனா நீங்க சொல்றது எல்லாமே அவசியம் சார், அத்தியாவசியமா செய்ய வேண்டிய தேவை சார். நிச்சயமா இது எல்லாமே நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல மாறுதல் வரும் சார். நிச்சயமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். டாக்டர் ஆர் சேட்டு பேசுங்க டாக்டர் சேட்டு.
சார் வணக்கம். சேட்டு பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இது வீல் சேர் தான் சார். அது வந்து பேட்டரி வீல் சேர் சார். ஒர்க் பண்ணியிருந்தேன். அது ரிமோட் வந்து ஒர்க் ஆகலைங்க சார். அதை பத்தி ஃபேர் பார்ட்ஸ் எங்க கிடைக்கும் என்னன்னு தெரியலங்க சார். சென்னையில தான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஜிஎல்ஆ. அது ஃபேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு எப்படி என்னன்றது தெரியலைங்க சார். அது அப்படியே இருக்கு, ஒரு 1 இயரா யூஸ் பண்ணி இருக்கு சார். ஸோ நம்ம செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். எனக்குமே அது எங்கே கிடைக்கும் தெரியல. பட் இதுல ஒரு ரிசர்ச்ல ஒரு காமனா வந்த ஒரு விஷயம் என்னன்னா, டிவைசஸ் வந்து யூனிவர்சல் டிசைன் கான்செப்டை டெவலப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நீங்க சொல்ல மாதிரி இப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு இப்போ மொபைல் ஃபோன் இருக்கு, அதே போல வந்து ஃபிளெக்ஸ் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்றாங்க, அல்லது டிசி பைப்ஸ் யூஸ் பண்றாங்க. பேட்டரி சில நேரங்களில் போயிடுச்சுன்னா வந்து அந்த பேட்டரிக்காக, அந்த ஸ்பெஷலைஸ்டு பேட்டரிக்காக என்ன பண்றாங்க, தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. இப்போ அதுவே நம்ம சாதாரணமா செல்போனுக்கு பயன்படுத்தக்கூடிய பேட்டரியை பயன்படுத்துறாங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் சாதாரண கடையில் கூட வாங்கிக்கலாம் நம்ம. இப்போ நீங்க சொல்லும்போது இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார். அது நீங்க இருக்குங்கிறத நான் கண்டிப்பா அது ட்ரை பண்றேன் சார். கேட்டு உங்களுக்கு சொல்றேன் ஒன்று. இதுதான் சார். ஸோ டிவைசஸ் டெவலப் பண்ணக்கூடியவங்க மக்கள் வந்து சாதாரணமா எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி டிவைசஸ் டெவலப் பண்ணாங்கன்னா நம்ம அவைலபிலிட்டிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். அதனால அந்த டிவைசஸ் பயன்படுத்தாம வீணாக போகக்கூடிய அல்லது அப்படியே வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம குறைக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது வேணாலும் நம்ம அட்மின் குரூப் இலகுவனை கூட கேட்கலாம் சார். இலகுவன் இதுக்கான இதெல்லாம் வச்சிருக்காரு டீடைல்ஸ். நீங்க அந்த இது கேட்டீங்களே வீல் சேர் எங்க ரிப்பேர் பண்ணலாம், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அட்மின் குரூப் இலகுவனை தொடர்பு பண்ணுங்க சார். ஆமாங்க சார். சார் கேட்டீங்கன்னா சொல்லுங்க இலகுவன் சார். தகு சார், திஸ் இஸ் வரதக்குட்டி. சொல்லுங்க சார். இப்ப நம்ம குரூப்ல வந்து நிறைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்க. சரிங்க எனவே சார். இட் இஸ் அவுட் ஆஃப் டுடேஸ் சப்ஜெக்ட். எஸ் இப்போ சார். நீங்க NIVHல இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உங்களை அப்ரோச் பண்ணி என்ன விதமான உதவிகள்லாம் அவங்க உதவிகள் அல்லது சர்வீசஸ் அவங்க ரீஜனல் சென்டர் மூலம் அவங்க பெற முடியும் சார்? அதை பத்தி ஒரு சின்ன ஹைலைட் பண்ணீங்க சார். ஓகே சார், ஃபைன் சார். ஸோ இப்போ நம்ம NIVH ரீஜன்ஸ் NIEPVD ரீஜனல் சென்டர் மூலமா என்ன பண்றோம்னா சார், பிரைல் புக்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் சார். இப்போ ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரைல் புக்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறோம் சார். அதுல எந்த விதமான இது கிடையாது சார், மணி இது கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சார். அதே போல திருக்குறள் புக் வேணும், பிரைல்ல வேணும் அப்படின்னா திருக்குறள் புத்தகத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் UDID கார்டும் மட்டும் கொடுத்தா போதும். திருக்குறள் புக் வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்துருவோம் சார் நமக்கு. ஸோ அந்த சர்வீசஸ் வந்து அவைல் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோ விஷன் லார்ஜ் பிரிண்ட் யூனிட் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு சார் நம்ம சென்டர்ல. அப்போ அதுல இருந்து குறைவான கண் பார்வையுடைய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் நம்ம பண்ணலாம் சார். இந்த விஷயங்கள் பண்ணலாம். அதே போல பயிற்சிகள், ஏதாவது நம்ம பயிற்சிகள் கொடுக்கணும், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் நடக்குதுன்னா கொலாபரேட்டிவா நம்ம CRE ப்ரோக்ராம்ஸோ அல்லது மற்ற பயிற்சிகள் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம் சார். ஒரு NIEPVD ரீஜனல் சென்டருக்குள்ள ஒரு ஸ்டோர்ஸ் இருக்கு சார். பேசிக்கா நமக்கு தேவையான பிரைல் ஸ்லேட்டு, ஸ்டைலஸ், அபாக்கஸ், ஸ்டைலஸ் ஃப்ரேம் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம் சார். இதெல்லாம் NIVHல கிடைக்கக்கூடிய விஷயங்கள். முன்னாடி வந்து அடிப் மூலமா டிவைசஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா கிராஜுவலா NIVH NIEPVD சென்டர் ரீஜனல் சென்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக டோட்டலாவே ஆல் ஓவர் இந்தியாவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா த்ரூ அலிம்கோவுடைய PMDK சென்டர்ஸ் மூலமா அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அசிஸ்டட் டிவைசஸ் எல்லாமே PMDK சென்டர்ஸ் மூலமா கொடுக்குறாங்க. எங்க கிட்ட வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தேவையான பிரைமரி கிட் அண்ட் அப்பர் பிரைமரி கிட் வந்து இருக்கு, மேக்னிஃபையர்ஸஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து அடிப் ஸ்கீம் கீழே ஃப்ரீயா கொடுப்போம். ஸோ யாராவது இப்போ ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அடிப் டிவைசஸ் வேணும் அப்படின்னா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா நாங்க வந்து இதெல்லாம் பிரீஃபா நம்ம NIVH மூலமா ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் சார். அதே போல ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ல பொறுத்தவரையும் நிறைய ட்ரேட்ஸ் நடக்குது. யாராவது புதிதாக யாருக்காவது கண் பார்வை இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த புதிதாக கண் பார்வை இழந்தவங்களுக்கு எப்படி வந்து அந்த சூழ்நிலையோட கோப்ப பண்ணணும், இப்போ எப்படி படிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வந்து அவங்களோட சுய தேவைகளை பராமரிச்சுக்கணும், குக்கிங்ல இருந்து செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து சிட்டி டிராவல்ல இருந்து எல்லாமே இண்டிபெண்டா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 months ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு சார். அதனால யாருக்காவது புதிதாக கண் பார்வை இழப்பு ஏற்படுது அப்படின்னா அவர்களுக்கு அந்த கோப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாம் டீச் பண்றதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இப்போ அவங்க வந்து போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கோர்ஸ் ஃபீ எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அதை வந்து அவைல் பண்ணிக்கலாம் சார். சார் புக் பைண்டிங் ஏதாவது சொல்லி தராங்களா? புக் பைண்டிங்ல எதுவும் சொல்லி தராங்களா சார் இப்போ? சார் புக் பைண்டிங் வந்து நம்ம கிட்ட கிடையாது. புக் பைண்டிங் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பூந்தமல்லி ஹையர் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல பண்றாங்க சார், பண்ணிட்டு இருக்காங்க சார். அதில் பண்ணிட்டு இருக்காங்க சார். தேங்க்யூ சார்.
டாக்டர் சத்யன் நீங்க ஏதாவது கேட்கணுமோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் நான் பேசிட்டேங்க, ஏற்கனவே பேசி. பேசிட்டீங்களா? உங்க ஹேண்ட் ரைஸ் ஆயிடுச்சு. ஆமா. இல்ல பேசிட்டேன் சார், பேசிட்டேன். டாக்டர் குமார் நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? டாக்டர் குமார், ஜாகிர் ஹுசைன், கனக சபாபதி. தேங்க்ஸ் சார், சிறப்பா இருந்துச்சு சார், நன்றி. Thank you, இன்னொரு sir. நாள் வந்து இந்த விஷுவல் இம்பேக்ட் சம்பந்தமான இந்த டிவைஸ்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா அதுக்கு ஒரு செஷன் சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சொல்லலாம் சார். சரிங்களா சார்? ஷூர். தேங்க்யூ. ஓகே சார், shall we close the meeting? சார் வணக்கம் சார், நான் ஜாகிர் ஹுசைன். பேசுங்க ஜாகிர் சார். NIVHல இப்போ என்னென்ன கோச்சிங்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் இப்போதைக்கு NIVHல பொறுத்தவரையும் நமக்கு அந்த கோப்பிங் ஸ்கில்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்களா? இது இல்லாம கம்ப்யூட்டர் ஓரியன்ட் ட்ரைனிங், அசிஸ்டன்ட் ஸ்பா தெரப்பி, இது எல்லாமே நாங்க வந்து பெர்மிஷன்ஸ்க்காக கேட்டிருக்கோம் சார். ஸோ கூடிய விரைவில் வந்து இந்த கோர்சஸுமே வந்து ஸ்டார்ட் ஆகும் சார். இது ஒகேஷனல் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும். என்னங்க சார்? சிவில் சர்வீஸ் பண்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா சார்? புரியல சார். யூபிஎஸ்சிக்கெல்லாம் ஏதாவது கோச்சிங் கொடுக்குற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? ஒரு பிளான் இருக்கு சார். ஒரு ஃபியூச்சர்ல, நியர் ஃபியூச்சர்ல கொண்டு வர போறோம் சார் யூபிஎஸ்சி கோச்சிங். மெயினா வந்து பேங்க் கோச்சிங் ஓரியன்டான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம் சார். சரிங்களா சார்? அதுல இது இல்லாம பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கு சார். பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனை பொறுத்தவரையும் 2 வருஷ ப்ரோக்ராம் ரெகுலரா வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் விஷுவல் இம்பேர்மெண்ட். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப பிஎட் படிக்கக்கூடியவங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் கிடையாது சார். கோர்ஸ் ஃபீஸ் கம்ப்ளீட்லி வந்து எக்ஸெப்ஷன். அதாவது அவங்க வந்து பார்வை மாற்றுத்திறனாளியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு சார் கோர்ஸ் ஃபீஸை பொறுத்தவரையும். அதுல இப்ப இந்த மாதிரி பிஎட் ப்ரோக்ராம் வந்து நாங்க நடத்துறோம் சார். அதுல இது இல்லாம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் விஷுவல் இம்பேர்மெண்ட் டிஸ்டன்ஸ் மோட்ல இருக்கக்கூடிய சென்டருக்கு ஸ்டடி சென்டர் ஆகும். இதெல்லாம் இப்ப நாங்க ரன் பண்ற ப்ரோக்ராம்ஸ் சார். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் இதுல உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டா பார்வையற்றவர்களுக்கு என்ன பண்றீங்க சார்? இப்ப எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நாங்க நடத்துறோம் சார். சரிங்களா சார்? அது இல்லாம பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்றோம் சார். இப்போ வந்து கவர்மெண்ட் ஓரியன்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்றதுக்கு இல்ல அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம் சார் NIVHல. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. So I think it is time to conclude, and chief guest today extensive not only the CP related issues and பார்வையற்றவர்களுக்கு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பத்தி பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ NIVHல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதை பத்தியும் அவர் பேசியிருக்காரு. அண்ட் Mr. Sabasa, நீங்க வந்து just to conclude with your observations of today's meeting. Mr. Kanaga Sabapathy, நன்றி சார். because Dr. Chidambaram used to do it. நீங்க பண்ணுங்க because Chidambaram is not there. Yes sir. நன்றி சார். What are the issues discussed today and how we can take it forward? யாரோ சார் புதுச்சேரியில இருந்து பாலன். பேசுங்க பாலா. வணக்கம் ஐயா. இப்ப வந்து பிரெயில் எழுத்து முறையில வந்து திருக்குறள் எல்லாம் படிக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாக சொன்னாரு சீஃப் கெஸ்ட். ஓகே. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அந்த வசதி செய்யப்பட்டுள்ளதா? இல்ல சார், நான் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, எங்க இதுல வந்து ஒரு பிரெயில் பிரஸ் வந்து இருக்குங்க. ஸோ பிரெயில் பிரிண்டிங் பிரஸ் வந்து இருக்கு. அதுல யாருக்காவது திருக்குறள் புக்கு வேணும்னாங்கன்னா, இப்ப யாரு, அதாவது பாண்டிச்சேரியில புதுச்சேரியில இருக்கலாம், இல்ல தமிழ்நாட்டுல இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, பார்வை மாற்றுத்திறனாளியா இருந்தாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மோட அவங்களோட UDID கார்டும் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்க அவங்களுக்கு வந்து திருக்குறள் புக்கை வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் சார். பிரிண்ட் பண்ணி பிரெயில் ஃபார்மேட்ல ஃப்ரீயா கொடுக்குறோம் சார். நன்றி சார். சார் ஜாகிர் ஹுசைன், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இப்போ ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் புக்ஸ் நிறைய இருக்குது. காலேஜ்ல இப்போ வந்து பிரெயில் பிரிண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சாதாரணமாக டிக் பண்ணாலே பிரெயிலில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தர முடியும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது சிலபஸ் கொடுத்தோம் அப்படின்னா
அதை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி ஃபெசிலிட்டி எதுவும் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா சார்? சார் ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ்னா நம்ம ப்ரொவைட் பண்ண முடியுது சார். என்னன்னா ஸ்கீம் இப்போ வந்து என்னன்னா இது எல்லாமே பிரைல் புக்ஸோட பிரிண்டிங் எல்லாமே டிஏஎல்எம் ஸ்கீமுக்கு கீழே இருக்கு சார். ஸோ அந்த டிஏஎல்எம் ஸ்கீம்ல சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சார். என்னென்ன விஷயங்கள் நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கைட்லைன்ஸஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க சார். எல்லா பிரைல் ப்ரொசஸ்க்கும் ஒரே மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சார். சரிங்களா சார்? அதுல முதல்ல ஸ்கூல் புக்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி கொஞ்சம் கதைகள் போன்ற ஜெனரல் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரிங்களா சார்? இப்போ என்னன்னா இதுல மேஜரான கன்சர்ன் என்னன்னா சார், சாஃப்ட் காப்பி கிரியேஷன் சார். ஏன்னா இப்போ சாஃப்ட் காப்பி கிரியேஷனோ அல்லது அலைன்மெண்ட்டோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடுங்கிறது இருக்கு சார். அதை பொறுத்த வரைக்கும் அதனால இந்த ஸ்கீம் பெர்மிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நாங்க பிரிண்ட் பண்ண முடியும் சார். இப்போ என்ன அப்படின்னா எல்லாமே ஆடியோல படிக்க முடியும் சார். ஆனா இந்த இங்கிலீஷ் இருக்குல்ல, ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் நம்ம இதுல ஆடியோல கேட்கறதுனால அதோட விளைவு என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஸ்பெல்லிங்கே தெரியும். எக்ஸாக்ட்லி. கேட்டு அப்படியே பண்ணிடும். அதனால இந்த குறைஞ்சபட்சம் இங்கிலீஷ் மட்டும் பிரெயில்ல நீங்க பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு வசதி இருந்ததுன்னா மாணவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அது. நீங்க உங்களுக்கு கோரிக்கைகள் சமர்ப்பிங்க சார். ரீஜனல் சென்டருக்கு அனுப்புங்க நீங்க. சரிங்களா சார்? நாங்க எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் மற்ற ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கும் நாங்க வந்து சப்மிட் பண்றோம் சார் கோரிக்கைகளை. They permitted, we can do sir. Okay sir. Okay. Thank you sir. Thank you sir. Thank you. சார் வணக்கம் சார். நான் பகவதிக்குமார், திருநெல்வேலி. ஐயா, நான் ஒரு 2 நிமிஷம் இன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அதை பத்தி பேசலாமா தலைவர் அவர்களே? பேசு. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பார்ந்த பேரவையில் பங்கு வகிக்கின்ற, பேரவையை இத்தனை வாரம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் ஐயா வரதக்குட்டி ஐயா மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் காலத்தின் அருமை கருதி அனைத்து வேறு பெயரையும் சொல்ல முடியல, மன்னிக்கணும். அனைத்து தலைவர்களையும் வணங்கி கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தினை கூறி, இன்று திருநெல்வேலியில் நமது உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக சமத்துவ தீபாவளி என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தினேன். கிட்டத்தட்ட 225 பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க சார். நான் ஒரு 100 பேரோட எதிர்பார்க்கல. 225 மெம்பர்கள். உண்மையிலேயே ஒரு கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்து விட்டது. அதே போல காலையில் திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மேயர் திரு ராஜு அவர்கள் தலைமை தாங்கி அந்த விழாவை நடத்தி தந்தார்கள். 225 பேர்களுக்கும் சிக்கன் பிரியாணி மற்றும் சைவ சாப்பாடு சாப்பிடுவர்களுக்கு சைவ சாப்பாடு போன்ற உணவு பரிமாறப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலந்து கொண்ட அத்துணை பேர்களுக்கும் சிறப்பு பரிசு 100 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒண்ணு எல்லாத்துக்கும் அந்த வாங்கி வச்சிருந்தேன். திரும்ப 125 பேருக்கு கொடுக்க போறோம். ஏன்னா நான் எதிர்பார்த்து 100 வந்தது 225 மாற்றுத்திறனாளி. அவங்க எஸ்கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மோர் தென் 250 மெம்பர்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அரங்கம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே உட்காருடைய சூழ்நிலை ஆயிடுச்சு சார். உதவிக்கரத்தை எல்லாரும் பாராட்டினாங்க. நான் திருநெல்வேலி மாவட்டத்துல எங்களுக்கு என் கூட படிச்சவங்க ஐடில ஒர்க் பண்றாங்க, இலவசமாட்டு ஒரு கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். எங்க தலைவர் ஆடிட்டர் வரதக்குட்டி தலைமையில அவங்க ஒப்புதலை பெற்று யார் யாருக்கு டிஎன்பிசி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் போன்றவற்றுக்கு தேவையான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாம் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு இசேவை மையத்தை ஃப்ரீயா செயல்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டி செய்ய உத்தேசித்துள்ளோம். எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தா வசதியா இருக்கும்னு சொல்லி மேயர் ஐயாட்ட கேட்ட பொழுது, பகவதிக்குமார் இந்த பரிசீலனை நான் நிச்சயமா பண்ணி தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. எங்காவது பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற, மாநகராட்சியில் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற முக்கியமான இடத்துல இருந்துச்சுன்னா, யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டா உதவிக்கரம் அவர்களுக்கு இலவசமாக செய்து கொடுக்க தயாராக இருக்கிறது. தலைமையின் ஒப்புதல் பெற்று விரைவில் லோன் மேளா மற்றும் ஜாப் மேளா போன்றவற்றை திரு தீபக்குமார் குப்தா மற்றும் சுரேஷ் லாயர் ஆகியோர் சென்னையிலிருந்து வர இருக்கிறார்கள். எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் ஐயா வரதக்குட்டி ஐயா, மேலும் போற்றுதலுக்குரிய தலைவர்கள் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயா மற்றும் சங்கர்ராமன் சார் போன்ற பெரியோர்களை வைத்து மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த லோன் மற்றும் வங்கி கடன் மற்றும் ஜாப் மேளாவை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அது இப்ப நம்ம நவம்பர் அல்லது டிசம்பர்ல அது நடக்கும். நிச்சயமாக அதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறதுன்னு சொன்னேன். அவர் மேயர் கண்டிப்பாக நான் வருவேன், நான் என்ன உதவி வேணாலும் எப்ப வேணாலும் செய்யற உதவிக்கிறதுக்கு, நீங்க எப்பொழுது வேண்டாலும் என் கதவை தட்டலாம்னு சொல்லிட்டாங்க சார். இன்னைக்கு ரொம்ப மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி.
போயிட்டு இப்பதான் சார் பாத்திரம் எல்லாம் சமையல் பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு ஒப்படைச்சிட்டு நண்பர்கள் நானும் வீட்டுள்ள வந்தோம். 8 மணி தான் வீட்டுக்கே வந்தோம். இன்னைக்கு காலைல 6 மணில இருந்து ஃபுல்லா ஃபங்க்ஷன். நல்ல ஒரு உதவிக்கரம் நம்ம மாற்றுத்திறனாளி சங்கத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. பல தரப்ப அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பார்வை திறன் குறையுடையோர், கை கால் குறையுடையோர், வாய் பேச இயலாதோர், காது கேளாதோர், மன வளர்ச்சி குன்றியோர் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் அறுசுவை உடங்கு வழங்கி ரொம்ப சிறப்பாட்டு கூட்டத்தை முடிச்சிருந்தாங்க. ஒரு 12 சிறப்பு பேச்சாளர்கள் வர வைத்து அவங்களுக்கு ஒரு 350 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசு வாங்கி கொடுத்து நல்ல டர்க்கி டவல், பெரிய டவல் அவங்களுக்கு போர்த்தி ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தோம் சார் உங்க ஆசீர்வாதத்தோடி. அதான் முடிச்சுட்டு சொல்லலான்னு இப்பதான் வந்தேன். உங்க அனைவரிடமும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லாரும் இதே மாதிரி சமத்துவ பொங்கல் இந்த மாதிரி சமத்துவ தீபாவளி கொண்டாடுங்க. எல்லாரும் மத்தாப்பு அடிச்சு அவ்வளவு மாற்றுத்திறனாளியும் மத்தாப்பு கொண்டாடின நிகழ்வு அனைத்தும் நமது உதவிக்கரம் இதழுக்கு நான் அனுப்பி வைப்பேன். அடுத்த மாதம் பத்திரிகையில செய்தியா வரும். ஒரு பக்கத்துல எல்லாரும் பாத்துருங்க. இதே போன்று எல்லா மாவட்டத்திலும் நம்ம சங்க நிகழ்வுகளை கொண்டு போனோம். இன்னொரு முத்தாப்பான செய்தி, இன்று கலந்து கொண்ட 225 பேர்ட்டையும் ஜனவரி மாசம் எல்லாரும் மெம்பரா சேர்ந்து உதவிக்கரம் இதழ் வாங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். உதவிக்கரத்தை உயர்த்தி பிடிப்போம் என்று தலைவர் கூற்றின்படி நிச்சயமாக இன்னைக்கு 2 மாதத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த மீட்டிங்ல கலந்துட்டு உங்களுக்கு நினைவு பரிசு வேணும்னா நீங்க அத்துணை பேரும் உதவிக்கரம் மெம்பரான எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் உங்களுக்கு யாரெல்லாம் புக்கு சேர்ந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆக போறாங்கன்னு சொல்லி இது பண்ணிருக்கோம் சார். எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தோடு நடைபெற்று இருக்கு சார். தகவலுக்காக சொன்னேன். உங்களது ஆதரவை வேண்டி என்றென்று விரும்புகிறேன். இத்தனை நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர்களுக்கும் நன்றி கூறி அத்தனை பேரும் வாழ்க வளமுடன் என இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசத்துடன் பகவதி குமார். Thank you, Bhagavati, for excellent activities. தீபாவளி சம்பந்தமாக இதே போல பல மாவட்டங்களில் இருந்தும் இதே போல தீபாவளி சம்பந்தமாக நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கிறதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல மாநில சங்க அளவிலையும் நம்ம வருகின்ற சனிக்கிழமை இந்த தீபாவளி கொண்டாடுவதற்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஐ ஆல்சோ இன்வைட் டாக்டர் தாகூர் டு அட்டெண்ட் த மீட்டிங். டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நடக்க இருக்கிறது. ஸோ இதே போல பல மாவட்டங்கள்ல நம்ம தீபாவளி சம்பந்தமாக பல நிகழ்ச்சிகள் மாற்றுத்திறனாளிகளோடு கொண்டாடும் வகையில் அவர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற அளவில் முயற்சிகள் எல்லாம் பல மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ பகவதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார். And anybody else? Otherwise, I'll ask Dr. Kanagasabapathy to brief about today's meeting. Mr. Kanagasabapathy, please. Yes. TAP சாருக்கு மிகவும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஆக்சுவலி தாகூர் கோவிந்தராஜன் சார் எனக்கு ஃபோன் மூலமாக தான் தொடர்பு. டாக்டர் பாலபாஸ்கர் சார் அறிமுகப்படுத்தி ஃபோன் மூலமாக தொடர்பில் இருந்து சில வேலைகள்லாம் நாங்கள் சேர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அருமையான ஒரு ரிசர்ச். ஸோ NIVHல ரிசர்ச் ஆஃபீஸராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் செரிப்ரல் பால்சி அஃபெக்டட் பர்சன்ஸ்க்கும் அவங்களுக்கும் நம்மளுடைய சேவை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச்சில் எல்லா டிசபிலிட்டியும் கூட சேர்த்து கவர் பண்ணுங்கிற ஒரு முயற்சியில் சிறப்பாக இந்த ஒரு ரிசர்ச்சை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸோடைய கேர்கிவர்ஸோட ப்ரொஃபஷனல்ஸோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது ஆக்சுவலாக, லைக் என்ன மாதிரியான டிவைஸ் இப்போதைக்கு கிடைக்குது, என்ன டிவைஸ் வேணும்னு, புது டிவைசஸ் இருக்கிற டிவைசஸில் என்ன மாடிஃபிகேஷன் வேணும், இருக்கிற சிஸ்டமில் இன்னும் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்கிறாங்க. அகில உலக அளவில் பார்த்தோம்னா ஒரு 250 கோடி நபர்களுக்கு உதவி உபகரணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு WHO ஒரு எஸ்டிமேட்டட் டிமாண்டாக இருக்குது. 250 கோடி நபர்கள், அது மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கியது. வயது முதிர்ந்தவர், அப்புறம் வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் உதவி உபகரணங்கள் தேவைப்படுது. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 250 கோடி நபர்களுக்கு தேவைப்படுதுன்னு அந்த கணிப்பு இருக்குது. ஆனால் அது சம்பந்தமான தேவையை கணக்கெடுத்து
தரமான யூனிவர்சல் டிசைனில் டெவலப் பண்ணி சரியாக அந்த டிவைஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இவங்க தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், இவங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த ஸ்டாண்டர்டில் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்படி தான் வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு இங்கே தான் போகணும் அப்படின்னு அகில உலக அளவில் கூட இன்னும் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் இன்னும் வரல. சார் கூட கேட்டுட்டு இருந்தாங்க, ஒரு டவுட்டு ஒருத்தவங்க கேட்கும்போது மற்ற நாடுகளில் எப்படி இருக்குது அப்படிமா கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லா நாடுகள்லையுமே இன்னும் வந்து இந்த அசிஸ்டிவ் டிவைசஸ் சம்மந்தமான ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆகட்டும், இன்னும் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆகட்டும், ஒரு ஒரு அதை வந்து முழுமையாக பெனிஃபிஷியரிஸ்க்கு ஓரியன்டாக சிறப்பாக செயல்படுத்துகிற ஒரு சிஸ்டம் ஆகட்டும், இட் இஸ் ஸ்டில் எவால்விங். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச்லாம் வந்து இன்னும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு, ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு, ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அலிம்கோலேருந்து கொடுக்குற அந்த டிவைசஸ் பார்த்தோன்னா கடந்த ஒரு 10 வருட காலத்தில் ஒரு வருடமும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 லட்சம் நபர்களுக்கு வந்து டிவைசஸ் கிடச்சிருக்குது. ஸோ நமக்கு மாற்றுத்திறனாளிகள் நம்ம 2011 சென்சஸ் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.7 crore மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி 2011 சென்சஸ்லேயே சொல்கிறோம். ஸோ 2.7 crore கிட்டத்தட்ட 3 கோடி நபர்கள் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வந்து வெறும் 3 லட்சம் நபர்களுக்கு தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக டிவைசஸ் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி செரிப்ரல் பால்சி அஃபெக்டட் மக்களுக்கு இன்னும் எத்தனை டிவைஸ் இருக்குது, அந்த டிவைசஸில் வந்து எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது, ஆக்சுவலாக அது இன்னும் எவ்வளவு மேம்படுத்தணும். ஸோ இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் நிச்சயமாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆராய்ச்சி. ஸோ அதுவும் NIVHல இருந்துக்கிட்டு இந்த ஒரு ஆராய்ச்சியை வந்து மற்ற NGOஸ்ல எல்லாம் போய் அப்ரோச் பண்ணி ரொம்ப ப்ரோஆக்டிவ் ஸ்டெப். ஸோ தாக்கூர் கோவிந்தராஜன் சாருக்கு மனமார்ந்த நன்றி. ஆக்சுவலாக இந்த மாதிரியான எஃபர்ட்டில் கிடச்சிருக்கிற தகவல்களை இன்னும் பயன்படுத்தி சிஸ்டமேட்டிக்காக கலெக்டிவ் அட்வொகசிக்கு வந்து நம்ம என்ன அளவுக்கு வந்து சயின்டிஃபிக்காகவும் வந்து நம்ம எவிடன்ஸை கொடுத்து, ஸோ இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் அமைப்போடு சேர்ந்து கைகோர்த்து கலெக்டிவ் அட்வொகசி வித் எவிடன்ஸை பண்ணோன்னா நிச்சயமாக சிஸ்டமை வந்து நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இந்த முனைப்பு வந்து மிக சிறந்த ஒரு முனைப்பு. ஸோ we congratulate your efforts, sir. Thank you very much for your sharing. So it enlightens our knowledge and our initiatives and our willingness to collaborate further and move forward further. So thank you very much. And TAP வரதகுட்டி சாருக்கும் மிகவும் நன்றி. இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் என்ன வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்ல சொன்னதுக்கு தேங்க்யூ சார். வணக்கம். தேங்க்யூ மிஸ்டர் கனக சபாபதி ஃபார் யுவர் very good remarks and suggestions and sharing a lot of information in your final talk. Thank you so much. And I would request Advocate Suresh Prabhakar to propose vote of thanks. Thank you for the opportunity, sir. Good evening to one and all. இதுகாரும் 183வது இணைய கருத்தரங்கு. ஹலோ, யாரோ கூப்பிடுறாங்க சார். சார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். Okay. வணக்கம் சார். Advocate Suresh Prabhakar will postpone your vote of thanks. Dr. Radhakrishnan. ஓகே சார். சார் ஒண்ணு சார், இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தா 15 வந்து அப்படியே நம்ம இதுவரை கொஞ்ச நாளா பேசுறோம் சார். கொஞ்சம் அதை என்ன கருத்து அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹலோ Suresh Prabhakar, you want to respond? சார், அந்த 151 GO சிதம்பரம் சார் லாஸ்ட் வீக் கூட கொஞ்சம் நம்ம கமிஷன் ஆஃபீஸில் பார்த்து பேசி இந்த ஃபைலை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்ம செக்ரட்டரி அதை கன்சிடர் பண்ணுறேன். கேட்குதுங்களா? நான் பேச ஆடிபிளா? ஓகே. இந்த கன்சர்ன் செக்ரட்டரியும் அதை வந்து சார் நாங்கள் அந்த ஃபைலை கொஞ்சம் தேடிட்டு இருக்கோம், இது ஓல்டு ஃபைலு கிடைக்கல, கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் விஷயம் சார். ஸோ அந்த உண்மையை சொல்லணும்னா அந்த ஃபைலே அங்கே இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இதை எடுக்க சொல்லியிருக்கோம் நம்ம.
இதுக்கான டைமும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார். மறுபடியும் நம்ம ஒரு ஆஃப்டர் 15 days நம்ம வில் கோ பேக் சார். இதுதான் விஷயம் சார். அதுக்கு தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. மாற்றுது நாளை பேரவை நன்றி தான் என் போன்றவர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க. வாட் ஆஃப் தேங்க்ஸ். நன்றி சார். இப்போ 183 இத்தனை ஜூம் மீட்டிங் நடத்துறது பெரிய விஷயம். அதுவும் டைமோட இன்னைக்கு முடியுதுன்றது அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தலைவர் வந்து இன்னைக்கும் என்னைக்கும் நமக்கு முன்னோடியா இருந்து வழிகாட்டிட்டு இருக்காரு. அவரோட நேர்மையும் அமைதியும் எளிமையும் நம்ம பாராட்டி அவருக்கு என்னைக்கும் நன்றி கடன் பட்டவர்களாகவே இருக்கிறோம். அனைவரின் சார்பாக நம் தலைவருக்கு நன்றிகளை தெரிவிப்பதில் அதாவது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். முதல் நன்றி அவருக்கு. அடுத்ததாக திரு சேலத்து பெரியவர் என்று சொல்லக்கூடிய நம் லயன் அத்தியண்ணா அவர்கள், அவருடைய பெருந்தன்மையும் அவருடைய எளிமையான உரை நடையும் அனுபவமிக்க பேச்சும் பல வகைகளில் நமக்கு சேலத்தில் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் அது உதவி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேருந்து பல சங்கங்கள் மட்டும் இல்லாது ரயில்வே துறையிலையும் அவருடைய சில முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சில விஷயங்களை அவர் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் அதற்கு தீர்வு காணுவார் என்று நம்பி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்கிருந்தாலும் இணைய கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அமர் சேவா சங்கத்தின் ஃபவுண்டர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும், உலகம் சுற்றும் வாலிபன் திரு சங்கர்ராமன் அவர்களையும் கண்டிப்பாக பாராட்டியே வேண்டும். ஏன் நாம் பாராட்ட வேண்டும் என்றால், அந்த அமர் சேவா சங்கத்தோடு நின்று விடாமல் மற்றும் இந்த உரிமைகள் சட்டம் அதன் மூலமாக பல விஷயங்கள் அவர்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் என்று அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அந்த அமர் சேவா சங்கத்தின் மூலமாக பலர் இன்று வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றனர் என்பதை மிகவும் பாராட்டியே ஆக வேண்டும். இன்று பல இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின், நலமுடன் ஸ்டாலின் என்று மிக சிறப்பான திட்டங்கள், முகாம்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த முகாம்களில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் என்ன வேலை செய்றீங்க, யாருங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் அமர் சேவா சங்கம், அவங்க தான் எங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட். அவங்கள பார்த்தது கூட கிடையாது. அதாவது அமர் சேவா சங்கத்தின் நிறுவனர் திரு ராமகிருஷ்ண சாரையும் சங்கராமன் சாரையும் பார்த்தது இல்லைனாலும் அவங்க அந்த சங்கத் சார்பாக வேலை செய்கிறாங்க. ரைட்ஸ் ப்ராஜெக்ட்டும் போது ரொம்ப பாராட்டணும். அதில் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் சார்ந்தவர்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நல்ல நேரத்தில் அந்த 2 நல்ல உள்ளங்களை, ஒரு நாணயத்திற்கு இருபுறம் இருப்பது போல் இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். அவர்களை இந்த பேரவை உதவிக்கரம் சார்பாக பாராட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான நேரம் இது. ஏனென்றால் உங்களுடன் ஸ்டாலினும் நலமுடன் ஸ்டாலினும் பெரிய அளவில் அது நம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல நேரத்தில் ரைட்ஸ் ப்ராஜெக்டை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் திரு ராமகிருஷ்ணன் சாருக்கும் சங்கராமன் சாருக்கும் நன்றி. அடுத்ததாக நம் சைன் லாங்குவேஜ் டீச்சர் சிவகாமி சுந்தரி அவர்களுக்கும், எப்போதும் நிகழ்ச்சி நேயர்களை தொகுத்து கொண்டிருக்கும் டாக்டர் அபிராமி அவர்களுக்கும், சிறப்பாக ஆங்கிலத்தில் வரவேற்புரையை எளிமையான நடைமுறையில் சொல்லிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் நண்பர் திரு மதன் மோகன் அவர்களுக்கும், எங்கிருந்தாலும் எப்பொழுதும் நான் ஜூம் மீட்டிங்கை கண்டிப்பாக நடத்துவேன் என்று 24x7 செயல்படுத்தி கொண்டிருக்கும் டாக்டர் சிதம்பரம் அவர்களுக்கும், அவர் வழியில் சென்று கொண்டிருக்கும் திரு இளங்கோவன் அவர்களுக்கும், மற்றும் இருக்கக்கூடிய உதவிக்கரம் பொதுச் செயலாளர் நம் அருமைக்குரிய சகோதரர் திரு கோபிநாத் அவர்களுக்கும், திரு மாநில துணை பொதுச் செயலாளர்கள் திரு வைரமணி அவர்களுக்கும், மற்றொரு துணை பொதுச் செயலாளர் திரு தீபக்குமார் அவர்களுக்கும், அண்மையில் இவர் நாமகிரிக்கு சென்று அந்த முகாமை நடத்திவிட்டு வந்திருக்கிறார். அதற்கு நாமகிரி தலைவருக்கும் இவருக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக திரு பகவதி குமார்கள் அவர் டீமும் திரு நெல்லையில் இதை செய்ய போகிறாங்க. அவர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நம்ம உதவிக்கரம் சங்கம் அதற்கு எப்போதும் துணை இருக்கும். அது வேற லெவலில் பெரிய அளவில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா உருவாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் உரிமைகள் சட்டம் புக்கு கொடுக்குற மாதிரி, ஜிஓ கொடுக்குற மாதிரி, ப்ளஸ் எனேபிள் இந்தியா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், அலிம்கோ உள்ள வர மாதிரியும், ப்ளஸ்ஸு வங்கி கடன் தர மாதிரியும், இந்த மாதிரி பல உதவிகள் அங்கே பகவதி அவர்கள்
அண்ட் டீம் அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த நல்ல விஷயமும் நடத்துறதுக்கு அட்வான்ஸ் விஷஸ். அவருக்கு இந்த மேலான சம்மதத்தை நம்ம தலைவர் திரு டிஏபி வரதுகுட்டி அவர்களும் அதற்கான இசைவை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிகளை, பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக இன்று உதவிக்கரத்தை எப்போதும் சீரியஸாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு நந்தகுமார், மாப்பா நந்தகுமார் அவர்கள் பல விருதுகளை பெற்றவர். இன்றும் 10ஆம் தேதி 15 ஆனா ஆர்டிகளை கொடுத்துருங்க. 20ஆம் தேதிக்குள்ள தலைவருக்கு டேபிளுக்கு ஃபைனலைஸ் ஆயிடணும். 22, 23க்கெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற அளவில் பல அரிய கருத்துக்களை உதவிக்கரத்தில் அவர் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆகிய பல தரப்பட்ட கருத்துக்களையும் நம் உதவிக்கரத்தில் வருவதற்கு அவர் துணை பெரிதாக இருக்கிறது. அவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் அமெரிக்காவிலிருந்து திரு ரவி அவர்கள் வந்திருக்கிறார், நம் மாநில நிர்வாகி. அவரும் அடுத்த தீபாவளிக்குள் நம் அந்த விழாவில் பங்கு பெறுவார் என்று அவர் கேட்டுக்கொண்டு அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்று முக்கியமாக சிறப்பு விருந்தினர், தலைமை விருந்தினராக வந்து டாக்டர் தாகூர் அவர்கள் எளிமையான நடையில் பெருந்தன்மையாகவும் அமைதியாகவும் அனைவருக்கும் புரியும் வகையில் மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் இதுகாரும் பொறுமையுடன் காத்து கேட்ட கேள்விகளுக்கு அவருக்கே உரித்தான முறையில் சிறப்பான பதில்களை கொடுத்து இந்த 183வது இணைய கருத்தரங்கை சிறப்பு செய்த அவருக்கு பேரவை மற்றும் உதவிக்கரம் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் சார்பாக இருகரம் குப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதை ஏற்பாடு செய்து நமக்கு என்றோ இதுகாரும் 80க்கு மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்களை நமக்கு தந்திருக்கக்கூடிய அண்டை மாநிலத்து நண்பர் மதிப்புக்குரிய திரு கடக சபாபதி அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பேரவை மற்றும் உதவிக்கரம் சார்பாக இருவருக்கும் ஒன்றாகவே தெரிவிக்கிறோம். திரு தாகூர் அவர்களுக்கும் திரு கனகசபா அவர்களுக்கும் இருவரையும் ஒன்றாக, ஏன்னா இருவரும் ரொம்ப ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றாங்க. அதுக்காக அந்த ஒன்றான நன்றிகளை உருத்தாக்குகிறோம். ஆகவே இன்னைக்கும் என்னைக்கும் கனகசபாபதி சார் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பல சிறப்பு விருந்துகளை தந்து கொண்டிருக்கிறார். அவரை எப்போதும் பாராட்டலாம், எப்போதும் நன்றி கூறலாம். எளிமையான மனிதர், திறமையான மனிதர். பாண்டிச்சேரியில் வந்தாலும் மீட்டிங் வருவார், எங்கே வந்தாலும் மீட்டிங் வருவார், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வார். ஏதாவது எனக்கு எங்களுக்கு ரெகுலராக பல நல்ல விஷயங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருப்பார். அவருக்கு இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் பல பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பகவதி வந்து இந்த மாதிரி நெல்லையில் நாங்கள் இன்னைக்கு சமபந்தி அந்த தீபாவளி திருவிழாவை எல்லாருக்கும் பண்ணி ஸ்வீட்டு, புடவை, வேஷ்டி, பட்டாசு எல்லாம் கொடுத்துருக்காரு. அது ஒரு சிறப்பான ஒரு சம்பவம். அவருக்கும் இந்த நேரத்தில் மாநில சங்கமும் மற்றும் மாவட்ட சங்கமும் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் இதே போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்திய திரு வேணுகோபால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று பல கேள்விகளை கேட்டிருக்கக்கூடிய திரு ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கு நம் நன்றிகள். சிவன் மகாதேவன் அவர்களுக்கு நன்றிகள். பாலன் அவர்கள் பாண்டிச்சேரி எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின் அவர் நமக்கு சில மதிப்பீட்டு உரையை அவர் வழங்குகிறார். அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய குமரி வீல்சேர் வசந்தகுமார் அவர்கள் எப்பவும் சீரியஸாக தான் இருப்பார். அவர் அந்த பியூர்ஓவா அந்த குமரி வீல் சேர் அசோசியேஷன் நடத்திட்டு இருக்காரு. பல நல்ல ஃபங்க்ஷன்லாம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பண்ணியிருக்காரு. அந்த சகோதரியையும் டிசம்பர் கிறிஸ்துமஸ்க்கு இப்படியே அவருக்கு வாழ்த்திடுவோம். திரு மாரியப்பன் அவர்களையும், திரு எபினேசர் விழுப்புரம் அவர்களையும், டாக்டர் சேது அவர்களையும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும், திரு சிவபூபதி அவர்களையும் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளையும் இந்த கூட்டத்தின் சார்பாக பேரவை மற்றும் உதவிக்கரின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கி மறுபடியும் 184வது இணைய கருத்தரங்கில் சந்திப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பினை தந்த தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இருக்கிற உதவிக்கரம் நிர்வாகிகளுக்கும் பேரவை நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி மறுபடியும் கனகசபா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கனகசபா சார். We love you for arranging, for giving good chief guest to us. Thank you again. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சுரேஷ் பிரபாகர். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். Thank you, Advocate Suresh Prabhakar.
நன்றி ஐயா. கோர்ட் மாதிரி நீங்க நிறைய நன்றிகள். சொல்லுங்க. நன்றி தாகூர் சார், நன்றி டிஏபி சார், நன்றி. அனைவருக்கும் நன்றி. So Thank you, sir. again, I thank Dr. Tagore for sparing his valuable time, nearly for 7 to 9 ஒரு 2 மணி காலம் நம்மளோட இருந்து நிறைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் will meet with one more chief guest. Thank you. Good night. Thank you, sir. நன்றி, Thank you for this வணக்கம், opportunity, வணக்கம் sir. Thank you, சகோதரி. sir. Thank you.